சாதி அடக்குமுறைகள், ஆணவ படுகொலைகள், பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரிச்சுட்டே போகுது. கடந்த 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சியில கம்ப்ளைண்டே வாங்க மாட்டாங்க. அவன் பண்ணிட்டான், இப்ப என்ன சொல்ற, போடியா இல்லையா, உன் மேல உன் பொண்டாட்டி மேல கேச போட்டு உடனே உட்கார வச்சிருவேன்பாங்க. வேங்கவிலுக்கு என்ன பண்ணீங்கன்னா, வேங்கவிலுக்கு நீ என்ன பண்ணன்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு பதில் இல்லை. நாங்குநேரிக்கு நீ போனேன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. இப்ப என்கிட்ட சர்வாதிகார தன்மை இருந்துச்சுன்னா நான் சுட்டுருவேன் அவனை. ஆனா இது ஜனநாயக நாடு. இட்ஸ் கால்ட் டெமோக்ரஸி. த்ரூ ப்ராசஸ் ஆஃப் லா தான் அவனை தண்டிக்க முடியும். நிறைய தலித்ஸுக்கு எதிராக வர பிரச்சனைகள்ல போய் அவங்க நின்னாலும் ஆட்சியில இருக்க டிஎம்கே சரியா பதில் சொல்றது இல்ல. இன்னைக்கு தலைமைச் செயலாளர் யார் தெரியுமா? ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த தலித். ஆனா நீங்க பெரியாரை முக்கிய கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க. பெரியார் சொன்ன பெண்ணுரிமையும் சரி, பெரியார் சொன்ன சாதிய பாகுபாடும் சரி, நீங்கள் சரியாக பின்பற்றதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கொள்கை தலைவர்கள்ங்கிறது வார்த்தையெல்லாம் தற்குறிகள் பேசுகிற வார்த்தை. காங்கிரஸ் கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்களும் கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாரும் இதை கேட்கும்போது அதுக்கான ஒரு நெருக்கடி வரும். நெருக்கடி வரும்போது கட்டாயம் இதை பற்றி பேசுவாங்க. நீங்கள் எடுத்துக்கொண்ட உடனே நான் கவுன்சிலர் ஆயிரணும், நான் எம்எல்ஏ ஆயிரணும், நான் எம்பி ஆயிரணும், நான் போகணும், அது அல்ல. கொடி கம்பமே பல இடங்கள்ல நடுறதுக்கோ கொடி பறக்கிறதுக்கே கஷ்டம் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ரீசன் சொல்ல போறீங்க? நான் 3 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஆனால் என்னை பொது சமூகம் எப்படி பாக்குதுன்னா, பிரசன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவன். நீ ஓட்டு போடு, ஓட்டு போடாம போ, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க அந்த களத்தில் நிற்போம். மற்ற கட்சியிலேருந்து யார் வராங்களோ அவங்க தான் அமைச்சர் ஆகிறவங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு. நீங்க கொங்கு மண்டலத்துல எங்களால வெற்றி பெறவே முடியாம இருந்துச்சுங்க. 100 வார்டுல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல 99ல உதயசூரியன் ஜெயிச்சிருக்கு சார். இது எப்படி? உதயண்ணா பாத்தீங்கன்னா அவர் சடனா வந்தாரு, படத்துல நடிச்சாரு, எம்எல்ஏ ஆனாரு, மினிஸ்ட்ரி கொடுத்தீங்க. அவர் தேர்தலில் போட்டிடுறாருமா. போட்டிடுறப்ப அவரை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாரும் டெபாசிட் இழக்கிறாங்க. எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க? இப்போ பிரசன்னா அண்ணாக்கு நினைச்சா கூட செமையா பண்ண முடியும் இல்லையா? இந்த அமர்வில் நம்ம கூட 2 சிறப்பு விருந்தினர்கள் இருக்காங்க. விசிகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள், திமுகவுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள். தமிழன் பிரசன்னா அவர்களை நீங்கள் எல்லாருமே விவாதங்களில், சமூக ஊடகங்கள்லையும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் பார்க்குறீங்க, அரசியல் சார்ந்த விவாதங்கள் பார்க்குறீங்கன்னா நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. சிறு வயதிலிருந்தே அப்படின்னு கூட சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் பேச்சாளையே வளர்ந்த கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது இருக்கக்கூடிய பேச்சாளர்களில், பிரச்சார பீரங்கிகளில் மிக முக்கியமானவர் தமிழன் பிரசன்னா அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே தன்னுடைய பேச்சு அப்படிங்கிற பயணத்தை தொடர்ந்தவர். ஊடக விவாதங்களில் நமக்கு இன்று தெரிந்தவர். அதற்கு முன்பாக பல தனியார் தொலைக்காட்சிகளை நடத்திய பேச்சு போட்டிகளில் எல்லாராலையும் பாராட்டத்தக்க வகையில் பல பரிசுகளை வென்றவர். இலக்கிய வட்டாரத்திலும் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர். விவாத நிகழ்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் கருத்தியல் ரீதியாக, கொள்கை கோட்பாட்டு ரீதியாக தன்னுடைய கட்சி சார்ந்த கருத்துக்களை ரொம்ப ஆழமாக, அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய ஒரு நபர். எதிரணிகளுக்கு மிகவும் ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். விவாத நிகழ்ச்சிகளில் தமிழன் பிரசன்னா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வன்னியரசு அவர்கள் விசிகாவை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர். ஆதிக்க சாதியினரால் ஒடுக்கப்பட்ட ஒரு கிராம மக்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்து ஆதிக்க சாதியினரை எதிர்த்து போராடி சிறை சென்றவர். கூடங்குளம் அணு உலைக்காக போராடி சிறை சென்றிருக்கிறார். ஆலய நுழைவு போராட்டம் பலவற்றை முன்னெடுத்திருக்கிறார். விசிகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆணவ கொலைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. அதில் ஆணவ கொலைகளுக்காக தொடர்ந்து கோகுல்ராஜ் வழக்கில் தொடர்ந்து போராடி அந்த வழக்கிலையும் சிறை சென்ற ஒரு நபர். தமிழீழத்திற்காக தொடர்ந்து போராடி தன்னுடைய மனைவியின் பிரசவ காலத்திலேயே வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதங்கள் அங்கே போய் அதற்குறித்த ஒரு ஆவணப்படத்தை எடுத்து வந்தவர். இப்படி சாமானிய மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய வன்னியரசு அவர்களும் இருக்காங்க. இப்படி இருவரும் அரசியல் ஆளுமைகள் கிட்ட உங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கோ நீங்க முன்வைக்கலாம். தோழர்களுக்கு வணக்கம். ஜெய்பீம். எனது பேர் முத்துமௌரியா. நான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவன். என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா, விசிகாவும் ஆகட்டும் திமுக ஆகட்டும் 2 பேர்த்துக்கான பொதுவான கேள்வி. ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்றது திமுகவில் ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம். அதனால் திமுக கூட்டணியில் வலுவான ஒரு 2 சக்திகளாக பார்க்குறது விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஸோ இப்போ என்னோடய கேள்வி இதன் மூலிமா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி சமூக ரீதியான சுதந்திரத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கட்டும் இன்னும் முன்னையாகட்டும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வரும் ஆணவ படுகொலைகள், அது மட்டும் இல்லாமல் சாதிய அடக்குமுறைகள், இப்போ ரீசெண்டாக தென் மாவட்டங்களில் இருக்கட்டும், இப்போ உள்ளே இருக்கிற மாவட்டங்கள்லையாக இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி சாதிய அடக்குமுறைகள், ஆணவ படுகொலைகள், பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ இதை வந்து இந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள் என்ற ஒரே காரணத்தினால் வந்து திமுக அதை வந்து மெத்தன போக்காக கையாள்கிறதா, ஒரு விரைவான ஒரு முக்கியமான முடிவுகள் எது எடுக்காமல் கையாள்கிறதா? இப்போ வந்து ஒரு ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தால் அதை எந்த அளவுக்கு திமுக கையாண்டிருக்கும், ஒடுக்கப்பட்ட மக்கள்ன்ற இடத்துல ஒரு மெத்தன போக்காக அதை நீங்கள் கையாளுறீங்களான்ற ஒரு கேள்வி என்னோடது. அதை சார்ந்தே வந்து விசிகா வந்து எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்கிற வகையில் இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் முழுமையான ஈடுபாடு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கூட்டணியில் இருக்கிற ஒரு காரணத்தினாலோ ஒரு முழுமையான ஈடுபாடோடு இல்லாத மாதிரியும் அவங்களால முடிஞ்சதை போராடுறாங்க. ஆனால் நம்மளோட குரல் இன்னும் ஓங்காத வகையில் இருக்குன்ற மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்குது. இதை பற்றி 2 பேரும் பதிலளிக்கும் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் மாணவர்களுக்கு. குறிப்பாக தம்பி ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. எப்போவுமே வந்து குற்றங்களுடைய தன்மையை ஒரு அரசாங்கம் எப்படி பார்க்குது அப்படிங்கிற அந்த அளவுகோல். அதிமுக ஆட்சி காலத்தில் சாதி கொடுமைகளால், வன்கொடுமைகளால் ஒடுக்கப்பட்டோர் காவல் நிலையத்துக்கே போக முடியாது. நீங்கள் என்சிஆர்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, என்சிபிஆரில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரைம் ரேட் ஆஃப் அகெயின்ஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னா 4.5 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் பீகார், உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இன்றைக்கி 24வது இடத்துல தான் இருக்கும். அதுவுமே தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சாதிய அடக்குமுறைகளால், ஒடுக்குமுறைகளால் பாதிக்கப்பட்டவன் தான். என்னுடைய அறிவால் பிரசன்னாவை பார்ப்பாங்களா, என்னுடைய சாதியால் பிரசன்னாவை பார்ப்பாங்களா அப்படின்னா பொது சமூகம் எப்படி பார்க்குங்கிறத அவங்கவுங்க பார்வைக்கு விட்டுறேன். ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான அடக்குமுறைகள் எங்கே நடந்தாலும் உடனடியாக அந்த இடத்துல காவல்துறை தன் கடமையை கண்ணியத்தோடு செய்து வருகிறது. இந்த வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், வேங்கை வயல் பிரச்சனையில் நீங்கள் உள்ளே போகிறப்ப அதனால் அந்த வழக்கை உயர்நீதிமன்றம் சொல்லுது, தமிழ்நாடு அரசு அறிவியல் பூர்வமாக இந்த வழக்கை கையாண்டிருக்கிறது. அதில் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு அரசு, ஒரு காவல்துறை நினைச்சிருந்தா 1 செகண்ட் தான் ஒருத்தரை நிப்பாட்டி இவர் தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்க முடியும். ஆனால் இந்த அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம், தன் பொறுப்புணர்வை உணர்ந்து, பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து அந்த வழக்கு அறிவியல் ரீதியாக ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்பட்டு அது உயர்நீதிமன்றத்தால் பாராட்டப்பட்டிருக்கிறது. வழக்கு போய்கிட்டு இருக்கு. 1, நீங்கள் கவின் ஆணவ படுகொலை, இந்த ஆணவ படுகொலை அப்படிங்கிற அந்த நிகழ்வில் நீங்கள் ஏன் இன்னும் சட்டம் இயற்றலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அண்ணன் திருமாவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து கொடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை இயற்றுவதற்கான ஒரு குழுவை இப்போ முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. இட்ஸ் அ ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட் தான். ஆனால் இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும். இது அரசியல் சார்ந்த காரணமா அல்லது வந்து அமைப்புகள் சார்ந்த காரணமானா இல்லை. இல்லாத சாதியை 2000 வருஷமாக நம்ம மூளையில் சுமந்து வச்சுருக்கான். TM நாயர் கேட்டார், நான் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, லண்டனில் இருக்கக்கூடிய மகாராணிகளுக்கு கூட பிரசவம் பார்த்துருக்கேன். பிரசவத்தின் போது பிள்ளைகள் வந்து பெண்ணுறுப்பில் தான் பிறக்கிறார்களே தவிர மூளையை தலையிலிருந்தோ, தோளிலிருந்தோ, காலிலிருந்தோ, தொடையிலிருந்தோ, காலுக்கு கீழே எவனும் பிறக்கலை. அப்படி பிறக்காத ஒரு விஷயத்த சாதி இருக்குன்னு உன்னையும் நம்ப வச்சிருக்கான், என்னையும் நம்ப வச்சிருக்கான். நீங்கள் இந்த ஆட்சி காலத்தில் செய்திகள் நிறைய வருது, சாதி அடக்குமுறைகள் இருக்கு. ஏன் செய்திகள் வருதுன்னா புகார்கள் பெறப்படுது, புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த சாதியின்ற அந்த ஒடுக்குமுறையை அரசு எந்திரம் கொண்டு கட்டுப்படுத்த முடியுமே தவிர ஆள் மனசுல இருக்கக்கூடிய சாதி அழுக்க நாம திருந்தினாதான் அதை சரி பண்ண முடியும். அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். பிரசன்னாவை அறிவின் பால் பார்ப்பீர்களா அல்லது சாதியின் பால் பார்ப்பீர்களானா பொது சமூகத்துக்கு அதை விட்டுறேன். ஏன்னா அதனுடைய வழி எனக்கு தெரியும். நான் கோல்டு மெடலிஸ்ட், நான் வந்து 3 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், நான் நிறைய படிக்கிறேன். ஆனால் என்னை பொது சமூகம் எப்படி பார்க்குதுன்னா பிரசன்னா ஒரு தாழ்த்தப்பட்டவன். இந்த அழுக்கை நீங்கள் அகற்றுறதுக்கு இன்னும் போராடணும். அம்பேத்கர் சொன்னார்ல கடைசியா, நான் வந்து சாகிற வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கேன், என் மீது சுமத்தப்பட்டிருக்கிற. அவர் மதம் மாதிரி பார்த்தாரு, எல்லாத்தையும் கடந்து பார்த்தாரு, எல்லாத்தையும் துறந்து பார்த்தாரு. ஆனால் இன்னைக்கும் அம்பேத்கர் கூண்டுகளுக்குள்ளார தானே இருக்காங்க. ஆக அந்த சாதிய அழுக்குங்கிறது பொதுமக்களுடைய மனங்களிலிருந்து வெளியேறினாலே தவிர இந்த கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமானா ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த அரசு அதை எப்படி கையாளுது? கடந்த 4.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் கம்ப்ளைண்ட்டை வாங்க மாட்டாங்க.
போலீஸ் ஸ்டேஷன்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவன் பண்ணிட்டான், இப்ப என்ன சொல்ற, போறியா இல்லையா, உன் மேல உன் பொண்டாட்டி மேல கேச போட்டு உடனே உட்கார வச்சிருவேன்பாங்க. இங்க அரசு அப்படி இல்லை. வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது, விசாரிக்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆட்சி காலங்கள்ல தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து நீதிபதிகள் நியமனம் கூட தடுத்து நிறுத்தப்பட்டது. நீங்க இப்ப இந்த 4 வருஷத்துல இந்த நம்முடைய நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்படுறாங்க. 99.9% ஒடுக்கப்பட்டவர்கள் கீழமை நீதிமன்றத்தில் நீதிபதிகளா இருக்காங்க. இது எப்படி நடந்தது, எப்படி கொண்டு வரப்பட்டதாக எல்லா வகைகளிலும் அதிகார பரவலாக்கப்படுதல், சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான சிந்தனைகளை விதைத்தல், தந்தை பெரியார் அம்பேத்கருடைய பிறந்த நாள்களை சமூக நீதி நாளாகவும் சமூகத்திற்கான விடுதலை நாளாகவும் அதை மக்கள் வயப்படுத்துதல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளை கொண்டு போய் சேர்த்தல், அவர்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்தல், அந்த விழிப்புணர்வின் மூலம் அவர்களுக்கான சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தையும் அந்த ஒடுக்குமுறைகளுக்கு மீளுவதற்கான வழிமுறைகளையும் நம்ம கொடுக்கிறோம் இல்லையா, அதை ஒரு அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதுல திராவிட மாடல் அரசு, திமுக அரசு இன்னைக்கு இல்ல, அது அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலம் வரைக்கும் தொடர்ச்சியா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நீங்க கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுடைய போராட்டம் குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஆனால் தொடர்ந்து கவனிக்கிறவங்க விடுதலை சிறுத்தைகளுடைய போராட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது உங்கள் பேர் என்ன பேர்? முத்து மௌரியா. அப்போ நீங்கள் என்னென்னா இன்னும் கூடுதலாக இல்லை அப்படிங்கிறத திசை திருப்புற வேலைகள் இருக்குல்ல. இப்போ வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், கவின் ஆணவ படுகொலையாக இருக்கட்டும், நேற்றைக்கு நடந்த ஆகாசனுடைய லாகப் டெத்தாக இருக்கட்டும், போய் நேரடியாக நேற்று தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்றைக்கு போய் பார்த்து காவல்துறை கண்டிச்சுட்டு தான் வர்றாரு. புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமானது. சாதி அப்படிங்கிறது ஒரு மனநோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த மனநோய் வெறும் சமூகத்தில் மட்டும் இல்லை, போலீஸில் இருக்குது, ஐஏஎஸில் இருக்குது, ஐபிஎஸ்சில் இருக்குது, எல்லா பியூரோக்ரஸிலையும் இந்த சாதி இருக்கிறது. அப்போ அவங்க தான் அதை இப்போ கவின் படுகொலை நடக்குது அப்படின்னா அந்த கவின் படுகொலையில் சம்மந்தப்பட்டது யாருன்னா அவங்க அப்பா அம்மா. அவங்க அப்பா அம்மா யாருன்னா 2 பேருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ், எஸ்ஐ ரேங்கில் இருக்கிறவங்க. அவங்க தான் அவனை மோட்டிவேட் பண்ணுறாங்க. படித்தவங்க பூரா ஜாதி பார்க்க மாட்டாங்க, படித்தவங்க பூரா ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் அந்த கவினும் ஒரு பொறியாளர், இவங்க அப்பாவும் ஒரு எஸ்ஐ, அவங்க அம்மாவும் ஒரு எஸ்ஐ. ஆனால் அவங்க தான் இந்த படுகொலையை நடத்துறதுக்கு திட்டமிட்டுருக்காங்க. அப்பாவை கைது பண்ணுறாங்க, அம்மாவை கைது பண்ணல. போலீஸ்குள்ளே ஒரு பெரிய அதை நம்ம உடைக்கிறோம், நம்ம தான் அதை சொல்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் தான் அங்கே இருந்து அந்த களத்தில் நின்று அதை போராடுறோம். அப்போ கூட்டணியில் இருக்கிறோம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அந்த பிரச்சனை எத்தகைய பிரச்சனை இருந்தாலும், கோகுல்ராஜ் படுகொலை நடக்குதுன்னா அந்த கோகுல்ராஜ் படுகொலையில் என்ன மாதிரியான நம்ம முழு அளவில் களமாடணுமோ, அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அன்றைக்கி என்ன மாதிரியான போராட்டம் நடத்தணுமோ, அன்றைக்கி யாரெல்லாம் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே ஆட்கள் தான் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரை? சாதியவாதிகளை. யாருமே இப்போ அது ஒரு கட்சிக்கான பங்களிப்பு அல்லது ஒரு கட்சிக்கான பங்கேற்பு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது கட்சி வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கேள்வி கேட்குற மௌரியா போன்றவர்கள், இல்லை தம்பிங்க, தோழர்கள், சம்மந்தப்பட்ட தனி நபர் கூட இந்த சாதி ஒழிப்பு களத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா அந்த களத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது எல்லோரும் சேர்ந்து, இந்த சமூகமே சேர்ந்து மாறி அதில் நிற்கும் போது மட்டும்தான் அது வெற்றி பெறும். ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடத்துது அப்படின்னா அது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது நம்ம முன்னெடுக்கிறது, அந்த முன்னெடுப்பு தான். அப்போ எல்லோரும் சேர்ந்து அதுக்கான ஒரு சமூக புற அழுத்தத்தை நம்ம தர வேண்டிய தேவை இருக்குது. வெறும் தலித்துகள் மட்டும் இந்த களத்தில் போராடுறது இல்லை, நான் தலித்துகளில் இருக்கிற முற்போக்காக பேசக்கூடியவர்கள் நம்ம இணைக்க வேண்டியது இருக்குது. அவங்க வந்தாங்கன்னா ஏன் நீ ஏன் வந்தேன்னு கேட்குற ஒரு மிக மோசமான ஒரு சனாதன அரசியல் இருக்குது. இப்போ திமுக கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா, திமுகவுடைய கோட்பாடு அப்படின்னா கோட்பாடு சமூக நீதி, சமத்துவம், பெரியாரியம், அம்பேத்கர் எல்லாத்தையும் உள்வாங்குறாங்க. பிஜேபியுடைய கோட்பாடு எதுனா நேரடியாக அவங்களுக்கு நேர எதிரானது நீங்கள் சனாதன அரசியல் தான். அப்போ ரெண்டுக்கும் நேர எதிராக இருக்குது. அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வேங்கவேலுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னா, அவங்க கோட்பாடு இந்த சாதியை கட்டமைப்பை பாதுகாக்கிறது தான். எங்களுடைய கோட்பாடு இந்த சாதியை கட்டமைப்பை உடைப்பது தான். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை. அப்போ எல்லோரும் சேர்ந்து அதை உடைக்க வேண்டியது இருக்குது. அப்போ இந்த போராட்டத்தை இன்னும் மேலும் கூர்மைப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதை பார்க்குறேன். அது திமுக அதிமுக அந்த ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியதில்லை.
சமூக களத்தில் நம்ம வந்து இந்த சாதி ஒழிப்புக்காக நம்ம வந்து களப்பணி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து செய்யணும். இது வந்து உடனே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம செய்யலை அப்படின்னா, போன முறையை விட இந்த முறை வந்து நம்ம வந்து போராட்டங்களை வந்து தீவிரப்படுத்தியிருக்கோம். அது வந்து ஆட்சியாளர்களுக்கு எதிரானதில்லை, முழுக்க முழுக்க வந்து இப்போ வந்து மேலவளவு படுகொலை நடக்குதுன்னா, மேலவளவு படுகொலை வந்து நடந்து அந்த போராட்டம் முடிஞ்சு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்து அந்த ஆயுள் தண்டனை கைதிகளை வந்து முந்தைய அரசு விடுதலை செய்யுது, எடப்பாடி அரசு விடுதலை செய்யுது. அப்போ நம்ம ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம், அந்த போராட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது, தண்டனை கிடைக்கிறது மூலமாக அவங்க சிறையில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை விடுதலை செய்வதற்கு அது ஒரு பியூரோக்ரஸி ஒர்க் பண்ணுது. அப்போ அதை எதிர்த்து தான் நம்ம வந்து போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அந்த போராட்டத்தை தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து, நாங்கள் மட்டும் இல்லை, சமூக மாற்றத்தை விரும்புகின்ற அத்தனை பேரும் இந்த களத்தில் நின்று போராடணும். அது வெறும் தலித்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கேட்குற கேள்வி அது வந்து உங்களுக்காக சொல்லலை, பொதுவெளியில் இதுதான் கேட்குறாங்க. வேங்கவேலுக்கு என்ன பண்ணீங்கன்னா, வேங்கவேலுக்கு நீ என்ன பண்ணன்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு பதில் இல்லை. நாங்குநேரிக்கு நீ போனேன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. ஆனால் நம்மளை பார்த்தே கேட்குற கேள்வி இருக்குல்ல, அது வந்து ஒரு உள்நோக்கம் உடையது. தோழர் வணக்கம். எனக்கு வந்து என்ன கேள்வினா, திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்றது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. நாங்கள் இப்போ மட்டும் கேட்கல, அது எங்களுடைய நீண்ட நாள் கனவு. ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த கனவு ஏன் இப்போவே நீங்கள் கேட்கக்கூடாது? ஏன்னா காங்கிரஸ் கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்களும் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ திருமாவளவன் அவர்கள் மட்டும் ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்க சூழ்நிலை கருதி பாஜக ஆட்சியில் இருக்காங்க, இந்த சூழ்நிலை சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இதுக்கப்புறமா மட்டும் சூழ்நிலை மாறிடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா? ஒருவேளை பாஜக மறுபடியும் ஆட்சி வந்துச்சுன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து அப்பவும் வந்து கேட்க மாட்டாரா அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஒரு காலத்தில் நாங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுத்தாலே புகாரை வாங்க மாட்டாங்க. நாங்கள் உள்ளே போனோம்னா எங்களை வந்து உட்கார வைக்க மாட்டாங்க, நிற்க வச்சு தான் பேசுவாங்க. யாரா நீங்கள் காலனி பசங்களான்னு கேட்ட காலம்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபோனில் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்குறியா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து நகர்ந்துருக்குறோம். கால மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், மெயின் ஸ்ட்ரீமில் வந்திருக்கிறோம். ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமூகம், அளவு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகம், மெயின் ஸ்ட்ரீம் வெளிச்சமே கிடைக்காத ஒரு சமூகம், இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னா பொது வெளியில் வந்து பொது சமூகத்தினுடைய ஒரு அக்செப்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து பார்க்குறேன். நான் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அந்த கோரிக்கையை வந்து இந்த கோரிக்கையில் ஒரு ஜனநாயகம் இருக்குது, இந்த கோரிக்கையில் ஒரு நியாயம் இருக்குது, இந்த கோரிக்கை சரிதான் அப்படிங்கிறத எல்லா சமூகமும் அதை வந்து ஏற்றுக்கிட்டா தான் அது வெற்றி பெறும். வெற்றி பெறாமல் நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு தனிநாடு ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு இருக்குது. ஆனால் தனிநாடு ஆகணும்னா நான் ஒருத்தன் விரும்பினா அது போகுமா? அது வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கான ஒரு பெரிய கிளர்ச்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது அது சக்ஸஸ் ஆகும். சாதாரணமாக வந்து நீங்கள் வந்து என்னுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், அது சக்ஸஸ் ஆகாது. ஆனால் அதற்கான முழுக்க அதற்கான பிரகடனத்தை பரப்புரையை அதை நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்போ செய்கிறது மூலமாக அது ஒரு இடத்துல வந்து சக்ஸஸ் ஆகும். அப்போ நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஏதோ புதுசாக வந்து கேட்கல. இந்த கோட்பாடு அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் இருந்தோம். 99க்கு முன்னாடி அதாவது உங்கள் எவனும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, இதுதான் எங்களுடைய முழக்கம். ஆனால் நாங்கள் தேர்தல் பாதைக்கு வர்றோம். தேர்தல் பாதைக்கு வந்த உடனே முதல் முழக்கமே வந்து கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதுதான் எங்களுடைய முழக்கம். இந்த ரெண்டு முழக்கமும் தான் வந்து 2016 நாங்கள் வந்து இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே வந்து இந்த மாதிரியான ஒரு முழக்கத்தை நம்ம வந்து வைக்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் தான். அன்னைக்கு வச்சதுக்கப்புறம் தான் மற்றவங்க அதை பற்றி பேசுகிறாங்க, அது டிஸ்கஷனுக்கே வருது. இப்போ தான் நீங்கள் வந்து இப்போ உங்களை மாதிரி மாணவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது நியாயம்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த நியாயம் வந்து ஒரு நாளைக்கு வந்து வெல்லும். அதுக்காக வந்து நம்ம குறுகிய கால செயல் திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட முடியாது. இது வந்து ஒரு கோட்பாடு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு அப்படிங்கிற நாங்கள் பொதுவில் வச்சுருக்கிறோம். அது எங்களுக்கான முழக்கம் இல்லை, எங்களுக்கானது மட்டும் இல்லை, அது பொதுவாக எல்லாரும் கேட்கலாம். நீங்கள் வந்து யார் வேணாலும் அந்த முழக்கத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அடங்கமறு அத்துமீறு அப்படிங்கிற முழக்கம் வந்து எங்களுக்கானது மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்காக சொல்லப்பட்ட முழக்கம் இல்லை. யாரெல்லாம் அடக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அதிலிருந்து அத்துமீறி நீங்கள் வந்து கிளர்ந்து எழுங்கிறது தான் அதுதான் அந்த முழக்கத்தினுடைய இருக்கும். அதே போல் தான் இந்த முழக்கத்தினுடைய பொருள்.
அப்போ இது வந்து ஒரு பெரிய இந்த மாற்றங்கள் இருக்குல்ல, இது எல்லோரும் அக்செப்ட் பண்ணி எல்லோரும் ஒரு பெரிய கோரிக்கை எழும்போது கட்டாயம் இது வந்து வெல்லும். இது ஏதோ தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகள் அப்படி கேளுங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக மாற்றத்துடைய பண்பு. அதாவது கேட்க அது வந்து சரிதான். நீ கேட்க எல்லோரும் வந்து இதை கேட்கும்போது அதுக்கான ஒரு நெருக்கடி வரும். நெருக்கடி வரும்போது கட்டாயம் இதை பற்றி பேசுவாங்க. என்ன நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அந்த இடத்துக்கு நகரும் போது கட்டாயம் வெற்றி வரும். நான் என் பேர் வந்து தினேஷ்குமார். 2 பேருக்குமே தானே. என்னன்னா இப்போ மாநிலவை உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா கூட்டணியில் வலுவான கட்சின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி, இந்து முஸ்லீம் லீக்கு, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி. ஆனால் புதுசாக வந்திருக்க தேமுதிகவுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல எங்களோட பார்வையில். மற்றும் இன்னொரு கேள்வி, சட்டத்தில் பார்த்தீங்கன்னா 25 வயசில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் அப்படின்றது இருக்குது. ஆனால் இளைஞர்களுக்கு இது வரைக்கும் எந்த கட்சியுமே பார்த்தீங்கன்னா 25 வயசில் ஒரு எம்எல்ஏ ஆக்காமல் இருக்காங்க. இன்னமும் சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னி வரைக்கும் இளைஞர்களுக்கு அந்த 25 வயசில் அவங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆக்காமல் பல கட்சி இருக்குது. இது ஏன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு அரசியல் இல்லை, புரிதல் இல்லைன்றதுனால அந்த வாய்ப்பு மறுக்கப்படுதா? ஆனால் 18 வயசுல வாக்கு உரிமை கொடுத்துட்றாங்க. அந்த 7 வருஷத்துல ஒரு இளைஞனை உண்மையாலுமே அரசியலை பக்குவப்படுத்தி அவனை கண்டிப்பா மக்கள் பணி ஆற்ற ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா அதை தவற விட்டாங்க. அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. முதல் கேள்வி வந்து ஏன் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுத்தீங்க? அது கூட்டணி சம்பந்தப்பட்டது. தேர்தலுடைய வந்து வெற்றி மிக முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு வந்து தொலைநோக்கு பார்வை, இன்றைக்கு இருக்கிற களச்சூழல், ஆக அந்த இடத்துல இருந்து இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து எங்கள் தலைவரோட முடிவு ஒன்று. ரெண்டாவதுக்கு வந்து 25 வயசில் கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்க. குத்தாலம் அன்பழகன்னு ஒருத்தர் இருக்கார் திமுகவில். அவர் 26 வயசில் எம்எல்ஏ ஆனார். நீங்கள் அண்ணாவினுடைய ஆட்சி காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முடிச்சிடறேன், அண்ணா ஆட்சி காலத்திலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு மந்திரி சபை அமைச்சவங்களே வெறும் 36, 35, 40 அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள்னு நீங்கள் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோம். நீங்கள் வந்து எப்படின்னா பாலிடிக்ஸ் இஸ் லைக் அ லெகசி அப்படின்றப்ப அந்தந்த வாய்ப்புகள் வர்றப்ப நீங்கள் இப்போ எல்லாரும் என்னையே கேட்பாங்க, உங்களுக்கு ஏன் என்ன வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு. அப்போ எனக்கான நேரம் வரும். நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு சமூக நோக்கத்தோடு சமூக நீதியின் அடிப்படையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கான வாய்ப்பு வர்ற வரைக்கும் நான் வேலை செய்யணும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைமுறைகள் எப்படி இருக்குன்னா, நான் நேராக வருவேன், வந்த உடனே என்னை எம்பி எம்எல்ஏ ஆக்கிடணும், நான் போய் நிற்கணும். அது அல்ல அரசியல். டுவர்ட்ஸ் யுவர் கோல் அப்படிங்கிறது வந்து நாட் ஃபார் த சீட். நான் ஏற்றுக்கொண்ட நோக்கத்துக்காக. அம்பேத்கர், புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து எத்தனை முறை அமைச்சராக இருந்தார், எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு இல்லை, நான் இறக்கிறதுக்கு இல்லை, என் தலைமுறையில் 10 தலைமுறை இறக்கிற இந்த உலகம் இருக்கிற வரை அம்பேத்கரை பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. தந்தை பெரியார் அரசியலுக்கே வரல, அவர் நாற்காலியில உட்காரல, சாகர வரை இல்லை, இந்த உலகம் அழிகிற வரை தந்தை பெரியார பேசுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த சமூகத்திற்கான நோக்கத்திற்காக பயணிக்கிறோம். அரசியல் அங்கீகாரம் என்பது நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸா சொல்லணும்னா இப்ப இந்த இதுல வந்து 30 வயசுக்குள்ளார இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரை என்னால சொல்ல முடியும். 35 வயசுல மந்திரியா இருக்கிற ஒருத்தரை என்னால காட்ட முடியும். மருத்துவர் மதிவேந்தன் வந்து முதல் தலைமுறை அரசியல், அவங்க அப்பா வந்து அவர் ஒரு அரசியல் தலைவரா இருந்து ஓஞ்சி உட்காந்துட்டார். திடீர்னு தலைவர் கூப்பிட்டு மதிவேந்தனை சட்டமன்றத்தில் நில்லுங்கிறார். அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 2 வருஷம் தான் ஆச்சு தெரியுமா? இப்போ மந்திரியா இருக்கு. அது இல்லைண்ணா எங்களோட. ஆனால் வாக்கு வங்கியில் பார்த்தீங்கன்னா இளைஞர் வாக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 30% இருக்கு. ஆனால் 30% இருக்கிற இளைஞருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு குறைந்த அளவில் தான் சட்டமன்ற உறுப்பினர். நீங்க ப்ரொபோஷனேட் அடிப்படையில் நீங்க அந்த மாதிரி இல்லை. வாய்ப்புங்கிறது ஒரு இளைஞருக்கு கொடுக்குறோம், அது வந்து ஒரு உந்து வேகத்தை கொடுக்கும். அவருக்கான வாய்ப்பு அடுத்த இளைஞர்கள் நீங்க வந்து, நான் தான் சொல்றேன், இங்க நாற்காலிகளை பேசணும்னா நல்ல தலைவர்கள் வரமாட்டாங்க. சமூக ரீதியா சித்தாந்த ரீதியா நீங்க பயணிக்கிறப்ப வாய்ப்பு உங்களை தானா தேடி வரும். எங்களை 7 வருஷத்துல நீங்க உருவாக்குங்கன்ற வாய்ப்பு நீங்க தாங்கண்ணா அப்படின்னு நான் அதைத்தான் சொல்றேன். ஒரு சித்தாந்தத்தை கத்துக்கிறதுக்கு 7 வருஷம் இல்ல. நீங்க அதான் சொல்றேன், ஒரு உதாரணம் சொன்னேன். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எத்தனை முறை அமைச்சராக இருந்தார், எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்ல தோழர், இங்க கவனிங்க, அவர் தேர்தலில் தோக்கடிச்சது இந்திய நாடு. அம்பேத்கரை தேர்தலில் தோக்கடிச்சது இந்த நாடு. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடம் என்பது நாற்காலிகளுக்கான இடம் இல்லை, இளைஞர்களுக்கான. நான் சொல்ல வர்றது, புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கரை போல சிந்தியுங்கள். நான் நாற்காலிக்காக அல்ல. ஐ ஹேட் இந்தியன் சிட்டிசன்ஷிப்னாரு. A day will come, a leader will emerge. I hate to be participate in this constituent assemblyன்னாரு. யாரு இதை உருவாக்கியவர் சொன்னார். I ashamed to be a part of this ministryன்னாரு.
அதை உருவாக்கியவர் சொன்னார். இந்த நாற்காலியில் நான் உட்கார வைக்கப்படுறேன்டான்னாரு. ஏன் சொன்னார்? ஆக நோக்கம் என்பது நாற்காலி என்கிற நோக்கம் அல்ல. நீ எடுத்துக்கொண்ட உடனே நான் கவுன்சிலர் ஆயிரணும், நான் எம்எல்ஏ ஆயிரணும், நான் எம்பி ஆயிரணும், நான் போகணும், அது அல்ல. அது அல்ல அரசியல். நான் பயணிக்கிறேன். இப்போ வந்த உடனே அண்ணன் கேட்டாங்க, என்ன பிரச்சனை, இந்த தடவையாவது சட்டமன்றத்துக்கு போவீங்களான்னு கேட்டாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், தலைவர் முடிவு செய்வார்னே, நான் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுதான் பயணம். அரசியல் பயணம் என்பது அதுதான், நாற்காலிகள் அல்ல. நாற்காலி 5 வருஷம் தான். நீங்க மக்கள்கிட்ட ஒன்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா, அதுக்கு தான் 2 பேரை உதாரணம் சொன்னேன். புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர், தந்தை பெரியார். இந்த 2 பேர் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் எவனாவது அழிக்க முடியுமா? அந்த மாதிரி லெகசிக்கு வாங்க. அதுதான் உண்மையான அரசியல். சார், நீங்கள் வந்து ஆட்சியில் இல்லாத பொழுது மது ஒழிப்பிற்காக நீங்கள் வந்து கருத்து வெளியிட்டிருக்கீங்க. பல போராட்டங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் 5 வருஷம் நீங்கள் ஆண்டுருக்கீங்க ஃப்ரம் 2021. ஏன் எந்த முனைப்பும் நீங்கள் செய்யவே இல்லை? டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த நீங்கள் ஏன் டாஸ்மாக் கடைகளை இன்றும் நீங்கள் மூடலை? நீங்கள் 2 விஷயம் தம்பி. நாங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பூரண மது ஒழிப்பு கொடுத்தோம். கலைஞர் இருக்கிறப்ப எங்களுக்கு வந்து அந்த தேர்தலில் மக்கள் எங்களை ஏற்றுக்கலை. மக்கள் எங்களை ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த வாக்குறுதியும் மக்கள் வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். 2வது தேர்தலில் நாங்கள் அப்படி வாக்குறுதி கொடுக்கல. பூரண மதுவிலக்கு, இந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பூரண மதுவிலக்குன்னு கொடுக்கல. ஆனால் ஒரு அரசு என்ன செய்ய முடியும்? குடிப்பழக்கம் ஒரு மனநோய், ஒரு சமூக நோய் அப்படின்னு அண்ணா பேசியிருக்காங்க. அந்த பேச்சை எடுத்து பாருங்க. இந்த மது பழக்கம் என்பது ஒரு சமூக நோயா இருக்கிறப்ப அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறப்ப இந்த தேர்தலில் நாங்கள் வந்து சொன்னோம், புதிய கடைகளை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். புதிய கடைகளை திறக்கலை. அது மட்டும் இல்லாமல் 500 கடைகளை குறைத்திருக்கிறோம். 500 numbers of டாஸ்மாக் has been closed. அதுக்கப்புறம் எந்த கடையுமே திறக்கலை. குறிப்பாக பள்ளிகள், கோயில் வளாகங்களுக்குள்ளார இருக்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய மது கடைகள் மூடப்படும்னாரு. அதே மாதிரி மூடுனாங்க. 2வது, மது ஒழிப்பிற்கான சிறப்பு பிரச்சார குழுக்களை இந்த அரசாங்கம் அமைச்சிருக்கு. மது நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விழிப்புணர்வுக்காக ஒவ்வொரு மாவட்டங்களையும் மனநல மருத்துவர்கள் இந்த துறையின் கீழே நிர்ணயிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 5 கோடி ரூபாய் சிறப்பு நிதி கொடுத்து அவங்கள மறுவாழ்வு மையங்களை அமைச்சு அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறோம். அப்போ ஒரு இடத்துல நாங்கள் மதுவிலக்கு, பூரண மதுவிலக்குங்கிறோம், மக்கள் எங்களுக்கு தோல்வியை கொடுக்குறாங்க. தோல்வியை கொடுத்ததுனால அவங்க வாக்குறுதி எங்களால் ஏற்றுக்க முடியலங்கிறாங்க. அப்போ இந்த தேர்தலில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, படிப்படியாகத்தான் அதை குறைக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு ப்ராக்ரெசிவ் கவர்மெண்ட்டாக அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து நினச்ச இடத்துலலாம் நீங்கள் கடை திறந்துக்கலாம். நீங்கள் ஒரு கோயில் பக்கத்தில் ஒயின் ஷாப் ஒன்று திருப்பூர் பக்கத்தில் திறந்ததுக்காக மக்கள் போராடினாங்க. ஒரு ஏடிஎஸ்பி என்ன பண்ணாருங்கிறத பார்த்தோம். ஓங்கி ஒரு அம்மாவை அரைஞ்சு அந்த அம்மாவுக்கு காதெல்லாம் பிஞ்சுக்கிட்டு போய் செவிடான கதைகளை பார்த்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி அல்ல. யார் குறை சொன்னாலும், யாருக்கிட்டேருந்து புகார் வந்தாலும் உடனடியாக அதை விசாரித்து முதல்ல வந்து டிஎம்ஏ டிசைட் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்தால் டிஎம்ஏ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரே அதை டிசைட் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ அப்படி பண்ண முடியாது. உடனடியாக அந்த புகார் வந்து கலெக்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணும். கலெக்டரு, தாசில்தார், டிஆர்ஓ, அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பு அதிகாரி, அந்த துறையின் அதிகாரி எல்லாம் சேர்ந்து அதை இமீடியட்டாக 3 நாளில் தீர்வு காணணுங்கிறது முதலமைச்சருடைய உத்தரவு. ஆக அது படிப்படியாகத்தான் குறைக்க முடியுமே தவிர அந்த சமூக நோயை வந்து சொசைட்டி இஸ் கால்டு, இட்ஸ் நாட் அ சிங்கிள் பர்சனாலிட்டி ஆர் இட் இஸ் நாட் அ இண்டிவிஜுவல், இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல். அப்போ நீங்களும் திருந்தணும், நானும் திருந்தணும், அப்போ தான் சமூகம் திருந்தணும்னு கார்ல் மார்க்ஸ் சொல்கிற மாதிரி இது ஒரு சமூக பிரச்சனை. இதை நாம் எல்லாரும் சேர்ந்து தான் திருத்தணும். சார், நீங்கள் லா அண்ட் ஆர்டர் பற்றி பேசுனீங்க சார். முன்னாடி ஆட்சி இருந்ததுக்கு இப்போ கம்ப்ளைண்ட்டே வாங்க மாட்டாங்க, இப்போ அந்தளவுக்கு நாங்கள் முன்னேற்றி போயிருக்கோன்ட்டு. இப்போ ஆனால் ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கேஸஸ் சார், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ பேரண்ட்ஸை திட்டிருக்காங்க சார் போலீஸ்காரங்க. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் பிரச்சனை அங்கே இருக்க போலீஸ்காரங்க நடவடிக்கை எடுக்கப்படுது. சிஎம் சார் தான் அவங்களும் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் தராங்க. கள்ளக்குறிச்சி ஆகட்டும் சார், இங்கே வேங்க எல்லாருமே பண்ணுறாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி குற்றம் இல்லாமல் எல்லா குற்றமும் இன்க்ரீஸ் ஆகுது. முன்னாள் நான் சென்னைக்கு வரப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு பஸ் கன்னடே அசால்ட்டாக உடைக்கிறார் சார். மெயினான ஒரு விழுப்புரம் பகுதிக்குள்ளே உடைக்கிறார். அந்த மாதிரி நிலைமை இருக்குது சார். இப்போ 2021 எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா உதயண்ணா எங்கள் ஊருக்கு வந்தாங்க சார். அப்போ வந்து வரும்போது 3 SP வந்து அண்ணா அரெஸ்ட் பண்ணாங்க. இதே முந்தான உதயண்ணா வராங்க, ஆயிரக்கணக்கான போலீஸ் பாதுகாப்போடு வராங்க. அதே நிலைமை சாதாரணமாக பொதுமக்களுக்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதே போல் வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் லஞ்சம் இல்லாமல் எதுவுமே ஆக மாட்டேங்குது சார். அதில் அந்த சூழ்நிலை மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? ஒப்பீடுகள் இது 2 ஒப்பீடு சொல்கிறீங்க. ஒன்று, எதிர்கட்சியாக இருக்கிறப்ப உதய் வந்தார், 3 SP வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அவர் துணை முதலமைச்சர், அதனால அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. இது அரசியல் நடைமுறை. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை.
நீங்கள் வந்து எல்லா தேர்தல்கள்லையும் கடைசி தேர்தல் நேரங்களில் இது ஒரு வந்து எளிய வழி டு இன்டியூஸ் த பீப்புள் மைண்ட். சட்ட ஒழுங்கு சரியில்லை. இப்போ இந்த ஆட்சியின் மீது என்ன குறை சொல்ல முடியும்? பொருளாதாரத்தை குறை சொல்ல முடியுமா? வளர்ச்சியை குறை சொல்ல முடியுமா? கல்வியை குறை சொல்ல முடியுமா? மருத்துவத்தில் குறை சொல்ல முடியுமா? சமூக கட்டமைப்பை குறை சொல்ல முடியுமா? அடிப்படை மேம்பாட்டை குறை சொல்ல முடியுமானா எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்கும், டபுள் டிஜிட் பொருளாதாரத்தில் இருக்கும். இப்போ வேற என்ன ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுனா சட்ட ஒழுங்கு பிரச்சனைம்பாங்க. நான் அதை தான் சொன்னேன். சட்ட ஒழுங்கு சார், நீங்கள் இப்போ தூத்துக்குடியில் நடந்த சம்பவம், ஒரு முதலமைச்சர் பொள்ளாச்சி விவகாரம் நடக்குது, 6 மாதம் போராடுறாங்க, நீதிமன்றம் சொல்லுது இந்த காவல்துறை அதிகாரி மேலே இந்த அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு. 6 மாதம் கழிச்சு அந்த அரசு காவல்துறை அதிகாரிகளை பாதுகாத்துச்சு. அம்மையார் ஜெயலலிதா பீரியடில் வாச்சாத்தி வழக்கு, காவல்துறை அதிகாரிகளை இந்த அரசு பாதுகாத்துச்சு, அதிமுக அரசு. இங்கே அப்படி இல்லை. செய்தி வருது, 2 நாள் விசாரிக்கிறாங்க, 6 பேரையுமே பணியிடை நீக்கம் இல்லை, நிரந்தரமாக பணி நீக்கம் செய்கிறாங்க. நீ பண்ணது தப்பு. அப்போ நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அரசு. அந்த பிரச்சனை வன்மையாக கண்டிக்கக்கூடியது. தனி மனிதருடைய பிரச்சனை இருக்குல்ல, நீங்க ஒரு சாதி கலவரம் இல்லை சார், நீங்கள் அப்போ இருந்த சூழ்நிலைக்கு இப்போ மாறி இருக்கின்ற. அப்போ சோஷியல் மீடியா அந்த அளவுக்கு இல்லை சார். இப்போ காவல்துறை மறைக்கணும்னு நினைச்சா சோஷியல் மீடியா சிஎம் சார் ஃபோனில் பார்க்குறவங்க கூட கொண்டு போயிடுறாங்க சார். அந்த அளவுக்கு இருக்குது சார். இப்போ சிஎம் சாருக்கு கொண்டு போகிறாங்கன்றீங்கல்ல, அதை சிஎம் சார் பார்க்கணும்ல. நான் டிவியில் பார்த்து தான் துப்பாக்கி சூட தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதலமைச்சர் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தாங்கல்ல. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸை நேராக கூப்பிட்டு செக்ரட்டேரியட்டுக்கு கூப்பிட்டு வா பேசலாம், உனக்கு என்ன வேணும் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்கல்ல. இதுதான் மாற்றம். சட்ட ஒழுங்கு பிரச்சனை தனிநபர் சார்ந்தது. நீங்கள் நடந்திருக்கிற குற்றங்கள் எல்லாம் பாருங்கள். அந்த குற்றங்களை களையக்கூடிய இடத்துல ஒரு சமூக பிரச்சனையோ சோஷியல் ஹார்மனியை கெடுக்கிற மாதிரியோ மதவாத பிரச்சனை, திருப்பரங்குன்ற பிரச்சனை வந்துச்சு, நீதிமன்றம் எங்களுக்கு எதிராக நின்றுச்சு, நாங்கள் என்ன சொன்னோம்? we won't allow you, we will face the consequences சொன்னோம்ல. அங்கே அலோவ் பண்ணியிருந்தா அங்கே வந்து கலவரம் வெடிச்சிருக்கும். அது ஒரு அரசாங்கம் செய்ய முடியும். ஒரு தனி மனிதனுடைய வக்கர புக்தினால தன் தாயாக, தன் தங்கையாக, தன் பிள்ளையாக பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல அவன் தனி மனிதன் எவனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அவன் போய் நிற்கிறப்ப அவன் அழுக்கு, இந்த சமூகத்தினுடைய அழுக்கு, அந்த அழுக்க சட்டத்தின்பால் இப்போ என்கிட்ட சர்வாதிகார தன்மை இருந்துச்சுன்னா நான் சுற்றுவேன் அவனை. ஆனால் இது ஜனநாயக நாடு, இட்ஸ் கால்டு டெமோக்ரஸி. த்ரூ ப்ராசஸ் ஆஃப் லா தான் அவனை தண்டிக்க முடியும். அப்போ அந்த எடுத்து அவனை ரிமாண்ட் பண்ணி அவனை எஃப்ஐஆர் பண்ணி அதில் எவெல்லாம் தாமதப்படுத்துறானோ அவனெல்லாம் பணியை விட்டு நீ வேலைக்கே லாய்க்கலன்னு வெளியில் கொண்டு போகிறோம்ல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார், வாச்சாத்திங்கிறத ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, 30 வருஷம் நடந்துச்சு சார் வழக்கு, யாருமே தீர்ப்பு வாங்கி கொடுக்க முடியல. நாங்கள் தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம், நியாயம் வாங்கி கொடுத்துருக்கோம். காவல்துறையினர் தானே கண்டு காணாமல் போயிருக்கலாம்ல. ஏன் செய்யுது இந்த அரசு? கவின் ஆணவ படுகொலையில் என்ன நடந்துச்சு? அப்பா அம்மா தூக்கு, போலீஸ் தூக்கியா, தூக்குறாங்கல்ல. தவறு எங்கு நடந்தாலும் அதை கண்டிக்கிற அரசாங்கம். நீங்க அதிமுக அரசாங்கத்தில் வந்து பெண் எஸ்பிக்கு பாதுகாப்பு இல்லை. பெண் எஸ்பி சார் மாவட்டத்தினுடைய உச்சபட்ச அதிகாரி, ஒரு ஐஜி கையை பிடிச்சு இழுக்கிறார். அவங்க ஆட்சி காலத்தில் இருந்த ஐஜி முருகேசன் ஒருத்தர், ராஜேந்திரன் ஒருத்தர், தன் கிட்ட கீழே பணியாற்றக்கூடிய ஏடிஜிபிகளை வந்து மொலஸ்டேட் பண்ணாங்க. கேட்க நாதி இல்லை. எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் தீர்வு கிடைச்சது. ஆக கேட்கக்கூடிய ஆட்சி, குற்றங்களை தடுக்கக்கூடிய ஆட்சி, அதுதான் ஒப்பீட்டு அளவுல சொன்னேன். தோழர், தேர்தல் அரசியல் எப்போதுமே வாக்குங்க அரசியல் ஏதோ ஒரு விதத்தில் மறைமுகமாவோ வெளிப்படையாவோ சாதியை சார்ந்த ஒரு அரசியலாக தான் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் மாதிரி ஒரு கட்சி சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கதாவும் தன்னோட இலக்காவும் கொள்கையாக வச்சு இயங்கிட்டு இருக்காச்சு. அப்போ உங்களுடைய தேர்தல் பயணம் எப்படி இருக்கு? இதை ரெண்டுத்தையும் எப்படி மேனேஜ் பண்றீங்க? எப்படி உங்களோட பயணங்கள் இருக்கு? இலக்கு என்னவா இருக்கு? நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், சமூக இயக்கத்திற்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ரெண்டுக்குமே வேறு வேறு கேரக்டர் தான். சமூக இயக்கங்கள் இப்போ பெரியார் இயக்கம் எல்லாமே சமூக இயக்கங்கள் தான். அவங்க அரசியலுக்கு வரமாட்டாங்க. அவங்க மூர்க்கமாக வந்து எந்த பிரச்சனை எடுத்தாலும் அதில் வந்து அவங்க காம்ப்ரமைஸ் இருக்காது, நேரடியாக வந்து பண்ணுவாங்க. தேர்தல் பதவிக்கு வரும் பொழுது அந்த ஓட்டு வாங்கணும், நம்ம கொஞ்சம் வந்து நெளிவு சுழிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் பாதையில் இருக்கிற கட்சிகளுடைய நிலைப்பாடு அல்லது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அப்படியே தான் இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே நான் அந்த கொஸ்டின் வைக்கிறேன். நாங்குநேரியில் வந்து 2 பேரை போகும்போது 2 பேரை வெட்டிடுறாங்க, 2 பேர் இறந்துடுறாங்க, 2 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிடுறாங்க. எத்தனை கட்சிகள், அரசியல் கட்சிகள் அந்த சாதியவாதிகளை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க? அதாவது எப்படி அறிக்கை கொடுப்பாங்கன்னா, நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம், காவல்துறை இது வந்து நடவடிக்கை எடுக்கலை, இந்த அரசு கையாளாகாத அரசு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக ஒரு அறிக்கை கொடுத்துருவாங்க.
ஆனால் எத்தனை பேர் அந்த சாதியவாதிகளை கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க? இது ஒரு கொஸ்டின். கவின் படுகொலையை எல்லாரும் ஆணவ படுகொலை நடந்து போச்சு உடனே கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை இயக்கங்கள், அதிமுகவாக இருக்கலாம் அல்லது வந்து பாஜகவாக இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், அந்த கவின் படுகொலையை செய்தது யார்? அதை அந்த 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 பின்னணி யார் கண்டித்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க? வேங்கவயல் பிரச்சனை எல்லாரும் பேசுகிறாங்க. வேங்கவயலுக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க கேட்குறேன். வேங்கவயலில் ஒரு நாகரிகமான ஒரு சமுதாயத்தில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான். கலந்தது யார் அப்படிங்கிறது எந்த சமூகம்? நீங்கள் வந்து எத்தனை பேர் அதை கண்டிச்சிருக்கிறாங்க? நீங்கள் இதெல்லாம் நம்ம வந்து சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் தேர்தல் பாதையில் வந்து விடுதலை சிறுத்தை நாங்கள் பயணப்பட்டிருக்கோம்னா எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து அந்த கேரக்டரை நாங்கள் மாற்றிக்கல. நீ ஓட்டு போடாமல் போ, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த களத்தில் நிற்போம். எங்களுக்கு ஐடியாலஜிக்கலாக வந்து சாதி ஒழிப்பு தான் முதன்மையானது, எங்களுக்கு அதுதான். ரெண்டாவது தான் நான் வந்து எங்களுக்கு ஓட்டு கேட்குறது. அதை நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து சந்திச்சிருக்கிறேன். வானூர் தொகுதியில் நான் நிற்கும் போது 3 கிராமத்தில் உள்ளே விடலை. சரி பரவாயில்ல, நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், ஆனால் உங்களுக்கு சேர்த்து நான் போராடுவேன். இதுதான் என்னுடைய இது. நீ எப்போ வந்து என்னை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ ஜெயிக்க வைக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே நான் போட்டிட்டு உடனே ஜெயிச்சு நான் சட்டமன்றத்துக்கு போய் நான் என்ன பண்ணணும்? ஆனால் இந்த சமூக களத்தில் புறையோடு கிடக்கிற இந்த ஜாதிக்கு எதிராக நான் போராடிக்கிட்டே இருப்பேன். எத்தனை முறை நீ தோக்கடித்தாலும் இல்லை எத்தனை முறை எதிர்த்தாலும் நான் அந்த களத்தில் நான் போய்கிட்டே தான் இருப்பேன். அப்போ இந்த கேரக்டருங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு வந்து நாங்கள் வந்து தேர்தல் பாதைக்காக நான் மாற்றிக்கல. தேர்தலில் நீ ஓட்டு அப்படிங்கிறத தாண்டி மக்களுடைய முழுமையான அந்த விடுதலையை நோக்கி நாங்கள் வந்து பயணப்படுறோம். அண்ணா வணக்கண்ணே. இப்போ நீங்கள் சொன்னீங்க நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் இத்தனை போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன வருது? ஏன் நீங்கள் இருக்கிறதே உங்கள் ஆளுங்கட்சி தான் கூட்டணியே இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக அந்த போராட்டத்தை நடத்துறீங்க? நீங்கள் சொன்னாலே அவங்க கேட்கலாம் இல்லையா? இப்போ மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று மிக பிரம்மாண்டமாக நடத்துனீங்க. ஆனால் ஒரு மாநில அரசு நினச்சா முற்றிலுமாக அந்த மதுவை ஒழிக்க முடியும். நீங்கள் அப்போது இந்த மதுவை எப்போ ஒழிக்கிறீங்களோ இல்லை எந்த கட்சி ஒழிக்குதோ அந்த கட்சி கூட தான் எங்களோட கூட்டணி நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, அந்த மாதிரி ஏன் சொல்லலை? இல்லை, அதாவது இந்த தேர்தல் அரசியல் முன் நிபந்தனைகள் விதிச்சுட்டு யாரும் வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க. முன் நிபந்தனை இல்லை. ஏன் நீங்கள் வந்து உங்களுடைய ஒரே கொஸ்டின் வந்து நீங்கள் நேரடியாக சொல்லலாம்ல, ஏன் போராட்டம் நடத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் அதனோட சொல்கிறது. முதல்ல வந்து மக்களை வந்து நம்ம வந்து இந்த கருத்து ரீதியாக பரப்புரை செய்ய வேண்டிய, அவங்கள விழிப்புணர்வு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக அந்த களத்தில் நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் ஆணவ படுகொலை நடக்கும்போது நாங்கள் வந்து நேரடியாக போய் அங்கே போய் நடந்துருச்சு அப்படின்னா நேரம் ஏன் அங்கே முதலமைச்சர்கிட்ட போகணும்? ஸ்பாட்டுக்கு போகணுமா இல்லை அங்கே போகணுமா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, முதலமைச்சர் கண்ட்ரோல் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்கள். நீங்கள் கேட்குறீங்க ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு அப்படின்னா படுகொலை நடந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்டவர் போய் சந்திக்கணுமா, முதல்வரை சந்திக்கணுமா? பாதிக்கப்பட்டவர்களாக. அதை தான் நாங்கள் செய்கிறோம். ரெண்டாவது தான் நீங்கள் அவர் ஒரு முதலமைச்சர், எல்லோருக்கும் முதல்வர் அவர். இப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் இல்லை. அப்போ அவருக்கு என்ன செய்தி வந்திருக்கு, போலீஸ் என்ன சொல்லுவாங்க, கலெக்டர் என்ன சொல்லுவாங்க, அது அவங்களுக்கு போயிடும். ஆனால் நாங்கள் நேராக ஸ்பாட்டுக்கு மக்களை வந்து பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் நாங்கள் நிற்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பது அல்லது அந்த மக்களை வந்து நாங்கள் வந்து அணியப்படுத்துறது எங்களுடைய நோக்கம். கூட்டணியில் இருக்கிறது அப்படிங்கிறது தேர்தலில் நாங்கள் போட்டிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் போராட்டம் நடத்துறதுக்கு சட்டமன்றத்துக்கு போகிறோம். திரும்பவும் அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கிறணும். நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறோம், சட்டமன்றத்துக்கு போகிறோம், எம்எல்ஏ ஆகிறோம், எம்பி ஆகிறோம் அப்படின்னா போராடுறதுக்கு தான் போகிறோம். நாங்கள் போய் சொகுசாக இருக்கிறதுக்கு போகல. அதனால் வந்து அது முதலமைச்சருங்கிறது அது ஒரு இந்த மாநிலத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பதவி, அது தனி. நாங்கள் போராடுறதுக்காக நாங்கள் இதை போயிட்டுருக்கோம். நன்றிண்ணா. இன்னொரு கேள்வி அண்ணன் பிரசன்னாவுக்கு. அண்ணன், நீங்கள் வந்து பெரியாரை வந்து முக்கிய கொள்கை தலைவராக ஏற்றிருக்கீங்க. பெரியார் சொன்ன பெண்ணுரிமையும் சரி, பெரியார் சொன்ன சாதிய பாகுபாடும் சரி, நீங்கள் வந்து சரியாக பின்பற்றதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கட்சி வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பெண்களுக்கு வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் முன்னுரிமை அளிக்கிறது இல்லை, பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கறதில்ல. பெரியார் என்ன சொன்னார்னா, பெண்கள் எப்போ அதிகாரத்துக்கு வராங்களோ அப்போ தான் அந்த பெண்களை வந்து தாழ்த்தப்பட்டு பேசுகிறத வந்து ஒழின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் ஏன் பெண்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் இடமே கொடுக்க மாட்டீங்க? மற்ற எல்லா கட்சியும், இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து 117 ஆண்கள் வந்து சரிக்கு பாதியாக கொடுக்கும்போது இந்த திராவிட கட்சியால் ஏன் உங்கள் கட்சின்னு மட்டும் சொல்லலை, திமுக, அதிமுக, விசிக எந்த கட்சியிலுமே ஏன் கொடுக்க முடியல? ரொம்ப நல்ல கேள்வி தம்பி. அந்த கொள்கை தலைவர்களுங்கிறது வார்த்தையெல்லாம் வந்து தற்குறிகள் பேசுகிற வார்த்தை. நான் அதை கடந்து போகிறேன்.
1953 வந்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன்ல, ஐ ஹேட் மை செல்ஃப் டு பி ஐ ஃபீல் அஷேம்டு மை செல்ஃப் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மினிஸ்ட்ரின்னு. இப்போ அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னா, ஹிந்து கோட் பில்ல வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரார். இந்த நாட்டில் சாதியால் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள், மதத்தால் ஒடுக்கப்பட்டோர், இனத்தால், பிறப்பால், மொழியால், கலாச்சாரத்தால், பண்பாட்டால் எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டோர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டோரிலும் ஒடுக்கப்பட்டோர் யார் என்றால் இந்திய சமூகத்தில் இருக்கிற பெண்கள் அப்படின்னு. 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் சொத்துரிமை தீர்மானத்தை கொண்டு வரார். 50களில் சட்டத்துறை அமைச்சராக இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த அறிவில் சிறந்த ஆகச்சிறந்த மாமனிதராக இருந்த அம்பேத்கர் வந்து சிந்திச்சு சட்ட திருத்தம் கொண்டு வரார். ப்ராப்பர்ட்டி ரைட், அடாப்ஷன் ரைட், டிவோர்ஸ் ரைட். இந்த 3 ரைட்டையும் அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு தலைமையில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள் மாபெரும் ஆளுமைகள் இருந்த நாடாளுமன்றம் நிராகரிக்குது. அது மட்டும் இல்லை, அப்படியே அந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர், வரலாற்றினுடைய பக்கங்களை தெரிஞ்சுங்க, இந்த நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் சொன்னார், என் பூணுலை கையில் பிடித்து கொண்டு அந்த சட்டத்தை கிழித்து குப்பையில் போடுவேன் ஜனாதிபதி என்கிற அதிகாரத்தில் அப்படின்னார். அந்த சட்டம் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிற சட்டம். ஆனால் இந்தியாவில் முதலில் 1989 மே மாதம் 6ஆம் நாள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் கையெழுத்து போட்டார் பெண்களுக்கான சொத்துரிமைன்னு. அந்த பெண்களுக்கான சொத்துரிமை 29ல் தந்தை பெரியார் குரல் கொடுத்தார், 50களில் அம்பேத்கர் முயற்சி செய்தார். அதை நிறைவுபடுத்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழறிஞர் கலைஞரும் தான். நான் சொல்ல போற புள்ளி உரத்தை எடுத்துங்க. இந்தியாவிலேயே முதல் முறையா யூபிஎஸ்சி டிஎன்பிசின்னு ஒன்று தொடங்குறார் கலைஞர். யூபிஎஸ்சி அவன் வச்சிருக்கான், டிஎன்பிசி இங்கே வரான். பிள்ளைகள் படிக்கணும், பெண்களுக்கென்று கல்விக் கொள்கையை முதலில் அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு முத்தமிழறிஞர் கலைஞர் தான். 70s 1970 69 அண்ணா முடிஞ்ச உடனே அவருடைய ஏரா தொடங்குது. 70களில் பெண்களுக்கான கல்வியை தொடங்குறார். அப்படி தொடங்குறப்ப கிலோமீட்டரை நியமிக்கிறார். 1 கிலோமீட்டருக்குள்ளார இந்த ஸ்கூல் இருக்கணும், 3 கிலோமீட்டருக்குள்ளார இந்த ஸ்கூல் இருக்கணும், 8 கிலோமீட்டருக்குள்ளார உயர்நிலை மேல்நிலை பள்ளி இருக்கணும்னு. ஆனா பெண்களுக்காக 5 கிலோமீட்டருக்குள்ளாரையே உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை கொண்டு வா. 2 பெண் பிள்ளைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சார் தொடக்க கல்வியிலிருந்து PhD வரைக்கும் பெண்களுக்கு இலவச கல்வி. இதை கொண்டு வந்ததும் திமுகவும் கலைஞரும் தான். நான் முடிச்சிடறேன், அதான் வரேன். உரிமை என்பது சட்டமன்றம் மட்டுமல்ல, அங்கிருந்து தொடங்குது. முதல்ல சொத்துரிமை, 2வது கல்வி உரிமை, 3வது வேலை வாய்ப்பு. இந்தியாவிலேயே முதல் முறையா பெண்களுக்கு 30% அரசு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுன்னு சட்டம் கொண்டு வந்தது திமுகவும் கலைஞரும் தான். இப்ப அது 40%. அதற்கு பிறகு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஊரக உள்ளாட்சி மன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததும் திமுக கலைஞர் இந்த ஆட்சி தான். இப்ப மாநகராட்சிகள்ல 50%. அந்த சட்டத்தை முதல்ல அமல்படுத்தினது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லி இருக்கலாம், ஆனா அதை முதல்ல அமல்படுத்தினது திமுக தான், இந்த ஆட்சி தான். தமிழ்நாட்டுல 20 மேயர்கள் இருக்காங்க, அதுல 11 மேயர்கள் பெண்கள். நகரமன்றத்துல 100 பேர் இருந்தானா 50 பேர் பெண்கள். கால மாற்றங்கள் இருக்கு, அவர்களுக்கான வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, நீங்க நாம் தமிழர்ல அவங்க கொடுக்குறாங்கன்னா அது ஒரு ஃபேண்டசி அரசியல். அவங்களால வெற்றி பெற முடியாது. அவங்க பேசக்கூடிய அந்த ஃபேண்டசி அரசியலுக்குள்ளார போனீங்கன்னா வெறும் கதை கேட்கலாம், ரசிக்கலாம். ஆனா இந்த மாநிலத்துக்கான வளர்ச்சினா உங்களை அவங்க மாடு மேயி அதான் உன் வளர்ச்சியும்பாங்க. நீ மாடு மேய்க்க போவாதையா? எந்த மாடு மேய்க்கிற சாணி அல்றப்ப எங்க அப்பா மாடு மேய்ச்சாரு சாணி அல்றாருன்னா எங்க அப்பா என்னை போய் மாடு மேயின்னு சொல்லுவாரா? பூ கட்டி விற்கிற அம்மா போய் நானும் பூ கட்டி விற்கிறேன், என் பிள்ளையும் பூ கட்டி விற்கின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. பூ கட்டி விற்கிற அம்மா சொல்லுது, என் பிள்ளை ஐடியில் வேலை பார்க்குது, நான் தெருவில் அப்படி கையேந்திக்கிட்டு இருந்தேன், என் பிள்ளை இன்னைக்கு 20,000 30,000 சம்பளம் வாங்குது. இது எப்படி முடியுது? கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, இது எல்லாத்தையும் படிப்படியாக கொடுக்கறதா உமன் எம்பவர்மெண்ட். ஆக அந்த அடிப்படையில இன்னைக்கு அமைச்சரவையில இன்னைக்கு கயல்விழி செல்வராஜ் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்க, என்னுடைய பாசத்திற்குரிய அக்கா, இன்னைக்கு அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய மனிதவளத்துறை அமைச்சர் சார். வேற எந்த அரசு செய்யல இதுவரைக்கும். மனிதவளத்துறைக்கு ஒரு அமைச்சராக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவங்களை யாருமே நியமிக்கல, இந்த அரசு தான் நியமிச்சிருக்கு. இது எப்படி சாதி ஒரு அழுக்கோ பெண்ணடிமைத்தனமும் ஒரு அழுக்கு தான்.
அந்த வாய்ப்பு நம்ம வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் அடிச்சு உடச்சிக்கிட்டே இருக்கோம். அதுல எங்க அரசு சிறப்பா செயல்படுது. முதலமைச்சர் அதிகமா மேடையில பேசுவோம் என்ன சொல்றான்னா, இது வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. கொள்கை கூட்டணிக்கு உள்ள இப்போ புதுசா வரவங்களா கொள்கைனே என்னன்னு தெரியாத ஓபிஎஸ் மாதிரி ஆட்கள் வராங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு உழைக்குது, திமுக உடைய கட்சிக்காரங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்கன்னு பாக்குறோம். ஆனா மற்ற கட்சியிலேருந்து யார் வராங்களோ அவங்க தான் அமைச்சர் ஆகிறவங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துட்டே இருக்கு. இது அங்க இருக்கிற திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தாதா? ஏன்னா இப்ப இருக்கிற செந்தில் பாலாஜி மாற்று கட்சியிலிருந்து வந்தவர், சேகர்பாபு மாற்று கட்சியில வந்தவர், இப்போ ஓபிஎஸ் வந்திருக்காரு, அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்துட்டா இங்க இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? இல்ல, இது எப்படின்னா ஒரு அரசியல் தளத்துல ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று ஆட்சி அதிகாரத்திற்கான அரசியல், இன்னொன்று கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான அரசியல். நீங்க மாற்று கட்சியிலேருந்து வராங்க அப்படின்னா வர்றவங்களே எடுத்துக்கிறோம். ஏன்னா நாங்க தான் தாய் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் இங்க இருக்கிற எல்லா இயக்கங்களுக்கும் தாய் கழகம். மாற்று கட்சியிலேருந்து வராங்க அப்படின்னா, ஓபிஎஸ் வராரு அப்படின்னா எங்கள் தலைவர் மீது ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை, இந்த கிரெடிபிள் லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் வராங்க, அவங்களை அங்கீகரிக்கிறோம். இது ஒன்று. ரெண்டாவது, நீங்க அவங்களுக்கு வாய்ப்பு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து கொங்கு மண்டலத்தில் எங்களால் வெற்றி பெறவே முடியாமல் இருந்துச்சுங்க போன தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும். ஆனா 100 வார்டுல இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல 99ல உதயசூரியன் ஜெயிச்சிருக்கு சார். இது எப்படி? ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரத்துல வெற்றி ரொம்ப முக்கியம். அதை ஒருத்தர் செய்யறாரு அப்படிங்கிறப்ப அவரை அங்கீகரிக்கிற கடமையில கட்சி தலைவர் இருக்க தான் செய்வாங்க. ஆக அரசியல் கட்சி வெற்றி, அதனால இல்ல இவர் நல்லா வேலை பார்க்கிறாருங்கிறதுனால இவரை விட்டுட்டோம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அது எந்த கட்சியும் செய்யாது. இப்போ எங்க கட்சியும் அப்படிதான். எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட். நீ வா, நீ உழைக்கிற கட்சிக்கு உன்னால் வெற்றி கிடைக்குதா, உன்னையும் பயன்படுத்துறோம். உன்னால உழைப்பு கிடைக்குதா, உன் உழைப்பு இருக்கா, வா நீ வா, இந்த வீட்டுக்குள்ள. ஆக வெற்றி என்பது அரசியல்ல ரொம்ப முக்கியம். நாங்க கடந்த தேர்தலில் தோத்து போயிட்டோம், இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கோம், இந்த மாநிலத்தை முன்னணி மாநிலமா கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கோம். ஆக அந்த இடத்துல ஒரு ஆட்சி சிறந்த ஆட்சியா கொடுக்கிறோம்ல. எங்களுடைய கனவு இந்த மாநிலம் தலை நிமிர வேண்டும், மாநிலத்தினுடைய முதுகெலும்பு நிமிர வேண்டும். அதை செஞ்சு முடிச்சிருக்கோம். ஈவன் தோ இன்ஸ்பைட் ஆஃப் மத்திய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மை, நிதி பற்றாக்குறை, சமூக கட்டமைப்பு, அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றுக்கும் மீறி ஒரு மாநிலத்தை முன்னேற்றோம்ல, அது பக்கத்துல இருந்து வந்தவங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் சேர்ந்து செஞ்சதுதான் இந்த சாப்பாடு. ரொம்ப சுவையான சாப்பாடு இது. வணக்கம். நான் வந்து என்னோட பேர் வந்து ஷாரு பிரசாத். நான் வந்து தென் மாவட்டத்தில் தான் வரேன். ஆக்சுவலி இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருந்த நேற்று வந்து கவின் படுகொலை, முந்தா நேற்று வந்து நண்பர் இது லாக்அப் டெத்து. இப்போ இன்றைக்கி வந்து இந்த விளாத்திக்குளம் கேஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு பொண்ணோட 17 வயசு பொண்ணோட இருக்குது. இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 கேஸும் பேசப்படுது. ஆகாஷ் அந்த அண்ணன் கேஸ் வந்து பேசப்படுதான்னு கேட்டால் ஓகே பேசப்படுது. இப்போ இருக்க சூழலில் யார் தனிப்பட்ட மனிதனோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசுகிற நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சாதி ஒடுக்குமுறை, ஒரு சாதிய வன்முறைகளை வந்து நம்ம ஏன் பேசுகிறதுன்னு என்னுடைய ஒரு டவுட் ஐயா. இப்போ அதே மாதிரி இந்த விளாத்திக்குளம் கேஸு இப்போ எத்தனை பேருக்கு எனக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை. ஆனால் அந்த ஊரில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதற்கொண்டு நாங்கள் போராட்டம் போயிட்டு தான் இருக்குது. அது யார் பண்ணா என்ன பண்ண. அதே மாதிரி ஐயா தமிழ் பிரசன் ஐயா சொன்ன மாதிரி அந்த கேஸ், அந்த ஆகாசான கேஸில் இது பண்ணும்போது 6 பேர் தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த இதில் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் பிரவீனான்னு சொல்லிட்டு அவங்க பேர், இப்போ அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அதுக்கு அவங்களோட நீதி எங்கேருந்து கேட்கும்போது தெரில. இதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கய்யா? இல்லை, அதாவது நிறையா இந்த மாதிரியான படுகொலைகள் நடக்குது. ஆணவ படுகொலை நடக்குது, சாதிய படுகொலை நடக்குது, பெண்களுக்கு எதிரான படுகொலைகள் நடக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதற்கு எதிர்வினைகளும் இருக்குது. போராட்டம் நடத்துகிறாங்க, அல்லது சட்டப்பூர்வமாக வந்து அவர்களை தண்டிப்பதற்கு அரசு அதுக்கான வேலைகளை செய்து, மக்களும் வந்து அதாவது சமூக செயற்பாட்டு இயக்கங்களும் அந்த களத்தில் நின்று போராட்டத்தை முன்னெடுக்குது. இப்போ நீங்கள் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது வெறும் முன்னே சட்டப்பூர்வமாக இதை பார்க்குறதா, இல்லை இது எப்படி நம்ம வந்து சரி செய்கிறது அல்லது இதை இல்லாமல் செய்வது அப்படிங்கிறது தான் முக்கியமானதை பார்க்குறேன் நான். நீங்கள் வந்து விளாத்திக்குளத்தில் அந்த பெண், அந்த மாணவி வந்து அதாவது வீட்டுக்கு வந்துட்டு வெளியில் போகுது, வெளியில் போயிட்டு நான் வெளியில் போயிட்டு வரேன், அவுட் சைடு போயிட்டா கிராமங்களில் அங்கே வந்து நிறையா கிராமங்களில் வந்து டாய்லெட்லாம் இல்லை, நாங்கள் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லி தான் போகிறாங்க. அப்போ போயிட்டு வந்த பொண்ணை காணோம். இதுதான் வந்து நடந்தது. இது மாதிரி வந்து நிறையா நடந்துகிட்டு இருக்கு. கவின் படுகொலையை நீங்கள் வந்து சொன்னீங்க, ஆகாஷ் இதையும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த சமூகமே வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஆணாதிக்க சமூகம். இந்த ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறது எந்த மைண்டில் வருது அப்படின்னா அதுதான் வந்து சனாதன சமூகம்.
ஆணுக்கு கீழே தான் பெண்கள். பெண்கள் வந்து வெளியில் வரக்கூடாது, இல்லைனா வந்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த சமூகம். நீங்கள் ரெண்டாக பிரிங்களேன். இந்த சனாதனம் வேணும், சனாதனத்தை வந்து நான் ஏற்றுக்கிறது, சனாதனம் தான் இங்கே நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார், ஜுடிஷியலே இருக்கிறார், ஜிஆர் சாமிநாதன். அவரே சொல்கிறாரு, ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி இருந்தார், நான் வந்து அவர் சனாதனம் நல்லதுன்றாரு. நீங்கள் ரெண்டுக்கும் பாருங்கள். ஆனால் திமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ நேரெதிராக சனாதனத்துக்கு எதிரானது. அப்போ இந்த ஆணவ படுகொலை நடக்குதுன்னா சாதி மாதிரி திருமணம் செய்கிறது இருக்குல்ல, நீ இந்த சாதியிலேருந்து இன்னொரு சாதி பண்ண கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இது வந்து நீங்கள் ராமாயணத்துலேருந்து நம்ம வந்து அதை வந்து பார்க்கணும். ராமாயணத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து ராமருடைய அந்த அரண்மனைக்கு வெளியில் வந்து ராமாவனுடைய ஆட்சி கெட்டுப்போச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெளியில் நிற்கிறாரு ஒரு பார்ப்பனர் குழந்தைய வச்சுக்கிட்டு, உன்னால தான் என் குழந்தை செத்து போச்சுன்றாரு. என்ன காரணம், என்ன ஆட்சியை கெட்டுப்போச்சு, ஒருத்தர் வந்து ஜாதி மாதிரி வந்து ஒரு யாகம் நடத்திட்டு இருக்கிறான், அல்லது வந்து அவன் வந்து தவம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவர் ராமர் வந்து உடனே குதிரையில் போகிறாரு. இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இது முழுமையாக ராமாயணத்தை வந்து அது மறுவாசிப்பு செஞ்சு அதை எழுதுறாரு. நம்ம ராமாயணத்தில் படித்தது தனி, ஆனால் இவர் எழுதுறாரு. அங்கே போனால் அங்கே வந்து ஒருத்தன் மரத்துக்கு தலைகளாக வந்து தொங்கிட்டு இருக்கான். யாரான்னு கேட்குறான், என் பேர் சமூகன்றான். என்னடா செய்கிற அப்படின்றான். நான் வந்து தவம் இருக்கிறேன்றான். நீ என்ன சமூகம்ன்றான், நான் வேட்டுவ சமூகம்ன்றான். நான் வந்து பழங்குடி சமூகம். தவம் இருக்கிறதுக்குன்னு ஒரு சமூகம் இருக்கே, ஒரு சாதி இருக்கே, நீ இருக்கலாமா, ஜாதி மாதிரி நீ செய்கிறது தப்பு இல்லையா அப்படின்னா அவர் வந்து வெட்டுறான், தலையை துண்டிக்கிறான். அந்த ரத்தம் அந்த குழந்தை மேலே தெளித்து அந்த குழந்தை உயிர்ப்பிச்சதாக வந்து, அதாவது உயிர் தெளிந்ததாக கதை. ராமர் வந்து பார்ப்பனர் அல்ல, ஆனால் பார்ப்பனருக்காக அந்த படுகொலை செய்கிறாரு ராமர். நல்லா இந்த இதை யோசிச்சு பாருங்களேன். ராமாயணத்தில் இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. அவர் அதுக்காக வந்து இந்த 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 சாதி மாதிரி இந்த சனாதன தர்மம் வந்து எங்கேயுமே வந்து மாறிடக்கூடாது, இது அப்படியே நிலைநிறுத்தப்படணும் அப்படிங்கிறது தான் ராமருடைய இது. அந்த ராமருடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும் முயற்சி, ராமராஜ்யத்தை கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறவங்க தான் இவங்க பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள், அவங்களை ஆதரிக்கிறவங்க. அப்போ ராமராஜ்யம் வேண்டும் சொல்கிறவங்க யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இந்த அணிபுறம் எல்லாமே நான் அரசியல் ரீதியாக பேசுகிறத தாண்டி நான் கோட்பாட்டு அடிப்படையிலே பேசுகிறேன். அப்போ நீங்கள் வந்து எல்லாருக்கும் மைண்டில் வந்து உள்ளே இருக்குது, நீங்கள் வந்து சாதி மாதிரி அவன் வெட்டினது தான் வந்து சாதி மாதிரி வந்து நீங்கள் வந்து தவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி படுகொலை செஞ்சதான் இன்றைக்கி தொடருது. சாதி மாதிரி பண்ணால் படுகொலை செய்கிறது எல்லாமே அதுக்கான இதில் இருந்து அன்றைக்கி போகுது. அப்போ இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்குது. அப்போ சனாதன அரசியலை அழித்தொழிக்க வேண்டிய பொறுப்பு எல்லார்ட்டையுமே இருக்குது, எல்லார்ட்டையுமே இருக்குது. அது ஒரு அரசியல் கட்சி கோட்பாடு அடிப்படையில் நம்ம செய்கிறோமா, நாங்கள் அதை பரப்புரை செய்கிறோம், அந்த கோட்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எத்தனை பேர் இந்த நம்ம இளைஞர்கள் வந்து சாதாரணமாக நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போதே சாதி மாதிரி திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது அது பிளான் பண்ணுறதில்ல. ஒரு லவ் வந்து பிளான் பண்ணி வர்றதில்ல, இயல்பாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பேசுகிறோம், அது லவ்வாக மாறுது. யாரும் வந்து இந்த சாதியில் போய் கல்யாணம் முடிக்கணும்னு யாருமே பேசுறதில்லை. அப்போ இது கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம வந்து இந்த படுகொலைகளை, ஆணவ படுகொலைகளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை அப்படி தான் பார்க்கணும். பெண்களுக்கு எதிராக ஈஸியாக வந்து தொடறான் அப்படின்னா அது என்ன மைண்ட், அது யோசிச்சு பாருங்களேன். அது யாராவது யோசிச்சு பாருங்க. ஈஸியாக பொம்பளை பிள்ளைகளை தொற்ற முடியும் அப்படின்னா அவனுக்கு என்ன உளவியல், நான் ஆண் நான் செய்ய முடியும் அப்படின்னா. அதுலேயும் தலித்து பெண்ணா ஈஸியாக தொடுவான். நீங்கள் ரெண்டையும் பாரு, தலித் பெண்களுக்கு ஒடுக்குமுறை இருக்குது, அது தலித் பெண்களுக்கு கூடுதலான ஒடுக்குமுறை இருக்குது. அப்போ இந்த ஒரு அரசியலை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ முழுமையாக நீங்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள், மாணவர்கள் தான் இப்போ வந்து அடுத்த கட்டமாக வந்து இதற்கு எதிரான ஒரு நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையிலே நீங்கள் பாருங்கள், கோட்பாட்டு அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பேசணும். இப்போ அவர் சொன்னார்ல, நாம் தமிழர் வந்து 100 பாதிக்கு பாதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து பெருமையாக சொல்கிறீங்க நீங்கள். அதாவது திமுகவில் கொடுத்தா 20 பேரோ 30 பேரோ 50 பேரோ 60 பேரோ அவங்க அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்பவர் ஆகுறாங்க. நீங்கள் அங்கே கொடுத்த இதுக்கு முன்னாடி நின்றவங்க பூரா வந்து எம்பவர் ஆயிருக்கிறாங்களான்னு பாருங்கள், அதோட போயிடுவாங்க. நான் வந்து என்னன்னா, நீங்கள் வந்து பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல, நான் இப்போ தான் வந்து நான் என்ன இப்போ சமைஞ்சு வந்த பொண்ணை வந்து குச்சியில் இருந்த பொண்ணை நான் தூக்கி போய் கற்பழிச்சேனா அப்படின்னு சொல்கிறது, அது எவ்வளோ ஒரு பெண்களை எவ்வளோ மோசமான இழிவுபடுத்துறது.
இவ்வளோ பெண்கள் இருக்கிறாங்க, உனக்கு அவதான் கிடைச்சாலா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை வச்சுக்கிட்டு பேசுகிறாரு. இதுதான் சனாதன புத்தின்றோம். நான் என்னன்னா, நீங்கள் வந்து பெண்களுக்கு நீங்கள் 100 பாதி கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அது வந்து அரசியலுக்காக. அதை தான் தமிழன் பிரச்சனை சொன்னார். அது சும்மா நீங்கள் ஃபேண்டஸியாக நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனால் உன் மண்டைக்குள்ளே என்ன இருக்குது? அப்போ நீங்கள் அடிப்படையில் ஒரு தலைவன் அப்படிங்கிறது என்னன்னா, கோட்பாட்டு அடிப்படையில் நீ கிளியராக இருக்கியா? ஆனால் எங்ககிட்ட இருக்காது. பெண்களை எம்பவர் பண்ணணும். எப்படி எம்பவர் பண்ணணும்னா, கோட்பாட்டு அடிப்படையில் அவங்களை கிளியர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நீ ஆணுக்கு நீ வந்து அடிமை இல்லை, நீ அவனை விட நீ வந்து சரிசமமாக நீ இருக்கிற, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்கள. அப்போ நம்ம என்ன மாதிரி மதிப்பீடு வைக்கிறோங்கிறதுக்குள்ள இந்த சமூகத்தில் அவங்களுக்கான மதிப்பீடு என்னன்னு இருக்குல்ல, அந்த மதிப்பீடை கொடுப்பது தான் விடுதலை சிறுத்தைகள், திராவிட கொள்கை, இன்னைக்கு இருக்கிற இந்த இடதுசாரி அரசியல். வலதுசாரி அரசியல் வந்து அந்த மதிப்பீடை இல்லாமல் செய்வதான் இன்றைக்கி அந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா வணக்கம். இப்பொழுது 2021 ஆல்ரெடி விசிகேவும் டிஎம்கேவும் அலையன்ஸ் வச்சு ஜெயிச்சாங்க. அதில் வந்து 20% ஆஃப் ஓட் ஃப்ரம் தலித்ஸ் டியூ டு விசிகேஸ் அலையன்ஸ். இப்போ வந்து அதுக்கடுத்துமே அதை முன்னிட்டு இருந்துமே தலித்ஸுக்கு நிறையா பிரச்சனை வந்துச்சு. நிறையா கொலைகள் ஆகட்டும், பாய்காட்டிங், அப்யூஸ்னு நிறையா நடந்துச்சு. இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா 2025 நாகப்பட்டினமில் ஒரு வில்லேஜில் நடந்த ஒரு பாய்காட் ஆகட்டும், அப்யூஸ் நடந்துச்சு. அதில் அலெஜ்டாக இருந்த 2 பேர் வந்து டிஎம்கே சார்ந்தவங்க. விசிகே போய் வந்து அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டப்பையும் அந்த டிஎம்கே சார்ந்தவங்க எந்த பதிலும் சரியாக கொடுக்கல. ஸோ என்னதான் கட்சிகளுக்கு நடுவில் அலையன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு இன்சிடென்ட்னு இல்லை, நிறையா தலித்ஸுக்கு எதிராக வர பிரச்சனைகளில் போய் அவங்க நின்னாலும் ஆட்சியில் இருக்க டிஎம்கே சரியாக பதில் சொல்கிறதில்ல. அப்போ கட்சிகளுக்கு நடுவில் ஒத்துமை இருந்தாலுமே இந்த 2 சார்ந்த மக்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றீங்களா, இல்லை அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாதனால தான் இன்னும் பிரச்சனைகள் தொடருதுன்னு சொல்றீங்களா? எந்த கேள்வி கேட்டாரோ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த நிகழ்வில் திமுக சார்பாக 2 பேர் பேசினாங்கன்னு, அந்த 2 பேருமே மாவட்ட செயலாளர் கௌதமன்ட்டு இருந்து அறிக்கை பெறப்பட்டு அவங்கள கட்சியிலேருந்து நீக்கிறோம். ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். சேலத்தில் ஒரு ஒன்றிய செயலாளர் பொதுவெளியில் ஒரு தாழ்த்தப்பட்ட சகோதரரை ஒரு மாதிரி முறை தவறி பேசுகிறார். அந்த செய்தி சோஷியல் மீடியாவில் வைரலாக வருது. உடனடியாக அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து இந்த கட்சியை விட்டு நீக்கிறோம். நான் திரும்பவும் சொல்கிறேன், சாதி மனநிலைக்கு எதிரான, சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிரான சமூக நீதியை பேணி பாதுகாப்பது தான் எங்கள் இயக்கத்தினுடைய நோக்கம். நீ வந்து தெருவில் நடக்கிறப்ப செருப்பு போட்டு நடக்க முடியாதுங்கிறப்ப நீ செருப்பு போட்டு தான் நடக்கணும்னு சொன்னது எங்கள் இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய நோக்கமும் கொள்கையும் அதுதான். சாதிங்கிறது தனிப்பட்ட நபர்கள், இது irrespective ஆஃப் ஆல் ஃபோரம்ஸ். உங்கள் மனதிலும் என் மனதிலும் என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. நான் தான் சொல்றேன், சாதி என்பது ஒரு மனநோய். அண்ணன் சொன்னது போல, அம்பேத்கர் சொன்னது போல. அப்ப அந்த மனநோய் வந்து என் கட்சியில் இருக்கிறவனுக்கு இருந்தா அவனை நான் களை எடுக்க தான் முடியும். அப்ப அந்த இடத்துல யார் மாறணும் அப்படிங்கிறப்ப நீங்களும் நானும் மாறினாதான் இதுல சோசியல் ஹார்மனி வரும். அங்க நான் திரும்பவும் சொல்றேன், பாப்பாரப்பட்டி கீரிப்பட்டியில சாதி ஆதிக்கம் நிறைய இருந்துச்சுங்க. இன்னைக்கு இருக்கிற முதல்வர் உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருக்கிறப்பதான் வந்து தேர்தல் நடத்தி ஒடுக்கப்பட்ட மக்களை உட்கார வச்சோம். இன்னைக்கு நம்ம 2026 இருக்கோம். மேல்பாதி கிராமத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ளார போக முடியல. ஏன்? இப்ப இந்த அரசு என்ன முடிவு எடுக்குது? சாதி ஆதிக்கவாதிகள் ஓட்டு போயிடும், அதனால அவங்கள அனுமதிங்க, ஒடுக்கப்பட்ட மக்களை அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்றோமா? இழுத்து மூடுறா கோயில, இழுத்து மூடு. ஆனால் இது ஒரு பிரச்சனை. ஒடுக்கப்பட்ட நந்தன் தெரியுமா உங்களுக்கு? யாரு? Who is that? Tell me. Yes. நான் சொல்றேன், தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கு முறைவா போற்றி, போற்றி போற்றி உன் திருவடி காண்பதே என் வாழ்வியல் போற்றி. சிவனை பார்க்க வேண்டாம், உன் காலடியை பார்க்கணும். அப்ப சிவன் இறங்கி வந்து சொல்றாரு, நந்தியே நகர்ந்து நில், நந்தன் என்னை காணட்டும். நந்தியை தான் நகர சொன்னாரு சிவன், நந்தனை உள்ள கூப்பல்ல. அப்படி கால் எடுத்து வச்சோன்னா நந்தனை போட்டு கொளுத்திட்டாங்க. எதுக்கு? கோயிலுக்குள்ளார கால் வச்சான்னு. புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்றாரு, ஐ ஹேட் மை இந்தியன் சிட்டிசன்ஷிப். எதிர்த்தாப்புல இருக்க குளத்துல ஆடு மாடு நாய் பண்ணிலாம் தண்ணி குடிக்குதுரா, என்னால போக முடியலன்னு காந்தி கிட்ட சொன்னப்ப காந்தி சொன்னாரு, மிஸ்டர் அம்பேத்கர், we are living in a road. We are traveling in a road. This is called a society. When you are traveling in the road, there is up and downs is there. We have to go by that. அப்ப அம்பேத்கர் சொன்னார், அப்படிப்பட்ட இது எனக்கு தேவையில்ல, போயா அப்படின்ட்டு வெளில வந்தார்.
காந்தியால் சொல்ல முடியாத பதிலை, நந்தனுக்கு கிடைக்காத உரிமையை, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்குள் உள்ளே அல்ல, கருவறைக்குள்ளே அல்ல, கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்யலான்னு முதல்ல சட்டம் போட்டது இந்தியாவிலேயே திமுக கலைஞர் தான். இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். உங்களை போல பெண்களை ஓதுவார்களாக நியமிச்சிருக்கோம் இந்த அரசாங்கம். இட்ஸ் சோஷியல் ரெவல்யூஷன். சாதியால் ஒடுக்கப்பட்ட இன்னைக்கு தலைமைச் செயலாளர் யார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த தலித். சென்னை மாநகரத்தினுடைய காவல் பெருநகரத்துறையினுடைய மிகப்பெரிய தலைவர் யார் தெரியுமா? ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு தலித். இது எது? இது யாரால செய்ய முடியும்? அதிமுக ஆட்சியில் 4 செயலாளர் இருப்பாங்க, 4 பேர் பார்ப்பனர்கள். இங்க ஒரு தலித் வந்து தலைமை செயலாளர், ஒரு தலித் வந்து காவல்துறை உயர் தலைவர். இது எப்படி செய்ய முடியுது? We are giving a power to them. We are sharing a power to them. நான் தான் பிரசன்னாவே சொல்றேனே, நான் சாதியத்தால் ஒடுக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்டவன். ஆனால் இங்க பயணிக்கிறேன். இந்த கட்சியில நான் பாதிக்கப்படல, பொதுவெளியில நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த கட்சி எனக்கு உரிமை கொடுத்திருக்கு, இந்த கட்சி எனக்கு நியாயம் கொடுத்திருக்கு, இந்த கட்சி என்னை படிக்க வச்சிருக்கு, இந்த கட்சி எனக்காக பேசி இருக்கு. அது கருப்பு சிவப்பு, அது உதயசூரியன், அது கலைஞர், அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க தலைவர். ஆக நான் இங்க பயணிக்கிறேன். இது ஒரு 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 சமூகம் சார்ந்த மனநிலைமா? நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா உங்க காலத்துல நாங்க பிள்ளை நின்று பேசவே முடியாது. சரிப்பா தானே போடாங்கட்டு. நான்லாம் திருச்சியில பிறந்து வளர்ந்தவன். ஹாஸ்டல்னு உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆச்சி ஏன்னா இப்படி இருக்காங்க அப்படின்னு. இப்ப எங்க சாதாரண பாக்குற பார்வையே அப்படிதான் எங்களை பாக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு தெரியுமா பிரசன்னா, அலுமினி ஆஃப் IVLP. நான் வந்து அமெரிக்காவோட கேபிட்டோல போய் பேசியிருக்கேன். 10 வருஷம் ஆச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு பெஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் பொலிட்டிஷியன் அவார்டு கொடுத்தான். வேர்ல்டுலயே பெஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக் அவார்டு கொடுத்தான். நான் இந்தியானாவோட அசம்பிளில செனட்ல பேசியிருக்கேன், கலிபோர்னியாவோட செனட்ல பேசியிருக்கேன், இந்தியானா வந்து ரிபப்ளிகன்ஸ் இருக்கிற செனட் அதுல பேசியிருக்கேன், ஆக்ஸ்போர்ட்ல பேசியிருக்கேன். ஆக்ஸ்போர்ட்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து 47 மினிட்ஸ் நான் பேசியிருக்கேன். பிரசன்னா இங்க வந்தா அப்புறம் இவெல்லாம் ஷூ போட்டான், இவெல்லாம் சட்டையை போட்டுக்கிட்டு இவெல்லாம் பாரு கார்ல வரான் அப்படிங்கிறான். என்ன பண்ணுவீங்க? திஸ் இஸ் கால்டு சோஷியல் இம்பேலன்ஸ் and we are fighting for it and we will fighting for it till our breath. இப்ப பெரும்பாலும் மாணவர்கள் கேட்டது தலித் சமூக மக்கள், பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு. பெருவாரியான திமுக சார்பாக நீங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பாடுபடுறீங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா காவல்துறை அதிகாரிகள், உயர்மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் அவங்க செய்யற தவறு இப்படியே நின்றுதோ. சரி, இதுக்கெல்லாம் நீங்க இந்த ரீசன் சொன்னீங்கன்னா, வீசுக்கு கொடி கம்பமே பல இடங்கள்ல கொடி கம்பமே வந்து நடுறதுக்கோ கொடி பறக்கிறதுக்கே கஷ்டம் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ரீசன் சொல்ல போறீங்க? அது நீதிமன்றம் தான் பதில் சொல்லணும். எங்க கொடி கம்பத்தையும் தான் எடுக்கிறோம், நீதிமன்றம் சொல்லுது பொது இடங்கள்ல கொடிக்கம்பம் நடாதீங்க. திமுக கொடிக்கம்பத்தையும் தான் அகற்றுறோம். சிலைகள் எல்லா இடத்துலயும் வச்சுக்கிட்டு இருந்தோம், பொது இடத்துல சிலை வைக்காதீங்க, சொந்தமா இடம் வாங்கி சிலை வைங்கிறாங்க. முந்தானத்து ஒரு சிலை வச்சோம், எங்க பகுதி செயலாளர் காரப்பங்க கணபதி தான் 97 லட்சம் ரூபாய் பணம் கட்டி ஒரு 100 சென்ட் இடத்த வாங்கி அதுல சிலை வைக்கிறாரு. அது வந்து ஒரு சட்டம். அது சட்டத்துக்கு அப்பாற்பட்டும் நிறைய இடங்கள்ல திமுக சார்ந்தவர்களே விசிக கடையை பறக்க விட மாட்டாங்க. தவறான விஷயம். நாங்க வந்து நான் தான் திரும்பவும் சொல்றேன், அதாவது சில இடங்கள்ல ஆதிக்கம் இருக்கும், அந்த இடங்கள் தகவலுக்கு வர்றப்ப உடனடியா அது நீக்கப்படுது. அப்படி ஒரு சூழல் இருக்குன்னா நாங்க தொடர்ந்து பயணிக்கவே முடியாது. எங்களுடைய பயணம்ங்கிறது நாற்காலியை நோக்கி கிடையாது, அது மக்களுக்கானது, சமூகத்துக்கானது, சமுதாயத்துக்கானதுன்னு சொன்னீங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா உதயண்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சடனாக வந்தார், படத்தில் நடித்தார், எம்எல்ஏ ஆனார், மினிஸ்ட்ரி கொடுத்தீங்க, இப்போ முதலமைச்சர் கொடுத்தீங்க. உங்களுக்கு ஈக்குவலாக கூட எனக்கு அவர் தோணலை. ஸோ இதை எப்படி பார்க்கறது? மன்னராட்சி மாதிரி இருக்கு. ஒரு அரசியல் 2 விஷயம் தான். அது தம்பி கேட்டது நேரடியா ஏன் எம்எல்ஏ ஆகலை, எங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல இளம் வயதில் அப்படின்னாரு. இப்போ என்னுடைய பங்களிப்பு ஒன்று இருக்கும். ஆனால் ஒரு அரசியல் இயக்கத்தில் நான் தான் சொன்னல, தேர்தல் வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் கட்சியில நான் அவரை இளைஞரணி செயலாளராக எடுத்துக்கிட்டேன். என் கட்சி அது. நீங்க என் கட்சி உறுப்பினர்னா உங்களுக்கு கட்சி தலைமைக்கு கட்டுப்படுறதும் கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கறதும் இட்ஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஆனா வாக்கு அரசியல்னு வர்றப்ப மக்கள் ஏத்துக்கணும். அவர் தேர்தலில் போட்டிடுறப்ப அவரை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாரும் டெபாசிட் இழக்கிறாங்க. எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்க? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். விளையாட்டுத்துறைன்னு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு துறை செயல்பட்டு இருக்கு, உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டுகள் இங்க வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தர் சிறப்பா செயல்படுறார்.
நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். எனக்கு நான் அது இப்போ பிரசன்னா நினைச்சா கூட செமையா பண்ண முடியும் இல்லையா? அது உதயண்ணா வந்துதான் பண்ணணும். ஒரு நிமிஷம், என்னை எப்படி பயன்படுத்தணுங்கிறது என் இயக்கத்துக்கு தெரியும். என்னுடைய உழைப்பு இன்னும் தேவைப்படலாம், என்னுடைய தியாகம் இன்னும் தேவைப்படலாம். அதுக்காக என் இயக்கம் என்னை வச்சிருக்கலாம். நான் தான் சொல்றேன்ல, அரசியல் வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்னேகான்னு ஒரு பொண்ணு பேசினா, ஈரோடு மாவட்டத்திலேருந்து, நாங்கள் கலை கூத்தாடிகள், என்னால் அதை சிந்திக்க முடியாது, அவரால் அதை சிந்திக்க முடியுது. நான் கலை கூத்தாடி, சர்க்கஸ் கயத்துல கட்டி ஆடிக்கிட்டு இருந்தேன், எங்களை வீட்டிலே சேர்க்க மாட்டாங்க, இந்த கையை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒலிம்பிக்ஸ் சாம்பியனு, என்னை உதயண்ணா தான் ஒரே ஒரு மனு கொடுத்தேன், என்னை காப்பாத்தினாரு. அது சாதிய ஒடுக்குமுறை மட்டுமல்ல, பெண்ணிய ஒடுக்குமுறை மட்டுமல்ல, ஒரு தலைமுறைக்கு விடியலை கொடுக்குறாங்கல்ல, அதை என்னால் பண்ண முடியாது, உதயசாரால பண்ண முடியும். அதை விட முக்கியம், நீதிமன்றத்தில் போய் நான் அவரை தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சாவர்கர் வகைரால வரல, சனாதனத்தை வேறு இருப்பேன், கொசு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போனான்ல, அங்கே ஒரே ஒரு அஃபிடவிட் போட்டார். மை ஃபோர் ஃபாதர்ஸ், புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர், தந்தை பெரியார், டாக்டர் கலைஞர், மை லீடர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டில் ஸ்டாண்ட் ஃபோர்த் வித் தட் எராடிகேஷன் ஆஃப் சனாதன் தர்மா. ஐ வில் டில் மை டெத் ஐ வில் ஃபாலோ அப்படின்னாரு. சாவர வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுவேன்னாரு. இது யார் சொல்லுவா? மக்கள் ஏத்துக்கிறாங்க. The large, at large is politics. At large people accepting it. அமித்ஷாவும் மோடி ஏன் உதயநிதி சாருக்கு பதில் சொல்றாங்க? நான் தான் நிறைய அவங்கள திட்டுறேன். நான் அல்ல. லீடர்ஷிப் இஸ் அ ஃபேஸ் வேல்யூ. கிரெடிபிள் லீடர்ஷிப். அது எங்க தலைவருக்கு இருக்கு, அடுத்து உதய் சாருக்கு இருக்கு. நான் நம்புறேன். எங்க இயக்கத்தை நீங்க ஜெயலலிதாக்கு அப்புறம் தலைவர் இல்ல, அதிமுகவோட நிலைமை என்ன? செல்லியா போய் கிடக்குல்ல. ஒரு இயக்கம் இருந்தாதான் ஒரு சிந்தனை வரும், ஒரு சிந்தனை இருந்தாதான் கொள்கை வரும், அந்த கொள்கை இருந்தாதான் அதன் மூலம் அந்த கொள்கையை வழிநடத்துகிற நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க. we are all part and parcel of this party. கட்சிங்கிறது ஒரு தனிநபர் சார்ந்தல்ல, ஒரு பெரிய கடல். அந்த கடல்ல பிரசன்னா ஒரு துளி, அவ்வளவுதான். Subscribe to One India and never miss an update.